ஏர்லியா உங்ககிட்ட சொன்ன பிரகாரம் தான் நம்மளுக்கு வந்து 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 வந்து 40 கொஸ்டின்ஸ் சரிங்களா. ஆனா 40 கொஸ்டின்ஸுக்கும் நம்மளுக்கு வந்து A, B, C, T 4 ஆன்சர் இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலி நீங்க நார்மலான இப்போ எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பா இதை நான் கோத்ரூ பண்ணுவேன். ஆனா நான் உங்களுக்கு கோத்ரூ பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் பயமுறுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா கேள்வியுமே புதுசா பாக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலி. அதனால அதுல பயமுறுத்தல ஆக்சுவலி. நீங்க ஜஸ்ட் கோ வித் யோர் ஃப்ளோல. பேப்பர் 1க்கு யூ கோ வித் யோர் ஃப்ளோ. அட்லீஸ்ட் 15ல இருந்து 20 ரைட் வர மாதிரி கொஞ்சம் பாத்துக்கோங்களா. நீங்க அதை கெஸ் பண்றப்ப லாஜிக்கா பார்த்து இதுதான் ஆன்சர் வர வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு லாஜிக்கா கெஸ் பண்ணுங்க. 90% ரைட்டா வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆக்சுவலி அவன் பார்த்தோம்ல x plus y சமடு 150 வரப்ப இந்த எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ 150 தாண்டக்கூடாது. ஏன்னா அசில் தம்பா சராத்தொலி முப்பது எப்படி நெகட்டிவ் மீன்ஸ் 400 300 அப்படி வர வாய்ப்பு இல்ல. சோ அந்த மாதிரி லாஜிக்கா நீங்க திங்க் பண்ணீங்கன்னாக்கா யூ பாசிபிள் டு கெட் 10 ரைட். அந்த மாதிரி 10 ரைட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலி. சோ பேசிக்கா நம்மளுக்கு வேண்டியது வந்து பேப்பர் 2. பேப்பர் 2ல வந்து உங்களுக்கு தெரியும் பாய்கன் ஏ 10 கேள்வி 40 மார்க் சரிங்களா. பாய்கன் பி 5 கேள்வி 45 மார்க். பாய்கன் சி ஒரே ஒரு கேள்வி 15 மார்க். ஆப்ஷன் அப்கோர்ஸ் நமக்கு 2 கேள்வி இருக்கும். அதுல ஒண்ணுதான் ஆன்சர் பண்ணுவோம் 15 மார்க். மிஸ் பண்றேன்னா கரெக்ட் தானா 60 மார்க் 100 மார்க்ல. சோ அப்ப நம்மளுக்கு என்ன சொல்றோம்னாக்கா எனக்கு வந்து மெயினா இதுதான் நான் டார்கெட் பண்ணிருக்கேன். இதுல வந்து 45க்கு நம்ம ஒரு 40 மார்க் டார்கெட் பண்றோம். இதுல 15க்கு ஒரு 10 மார்க் டார்கெட் பண்றோம். இந்த 40ல இருந்து ஒரு 10 மார்க் வந்தா கூட நம்மளுக்கு இங்க 60 மார்க் ஆச்சு. ஓகேவா. இதான் நம்ம டார்கெட் மார்க்லாம் நம்ம எடுக்க வேண்டிய மார்க் சொல்றேன் நான். அப்ப இதுல இருந்து நீங்க ஒரு 15 ரைட் எடுக்கிறீங்க. சோ அப்ப 60 tambah 15 per 140 darab dengan 100. 75 per 140 dapat jawapan darab dengan 100 பண்ணீங்கன்னா உங்களோட மார்க் பாத்தீங்கன்னா lebih kurang 53 marka. 0.57 54% வரும். 54% உங்களோட கிராஃப் எதுவுமே மாறாம இருந்தாலே you already in C கிரெடிட்ல இருக்கீங்க. it means கிராஃப் இறங்காம இருந்தாலே நார்மலாவே கிராஃப் இறங்கிடும். இதெல்லாம் ஈஸியா பி இல்லைன்னா பி மைனஸ்க்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகம். சி பிளஸ் இருந்து பி மைனஸ் போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை மட்டும் ஸோ அப்ப நம்ம இங்க 40 மார்க்குக்கு வந்து நமக்கு எத்தனை மார்க் இங்க 5 கேள்வி தான் செய்ய போறோம். இப்ப இங்க ஒரு கேள்வி. இப்ப இந்த 6 கேள்வி தான் மெயினா நம்ம டேக்கிள் பண்ண போறோம் ஆக்சுவலி. ஓகேங்களா. இந்த 6 கேள்விக்கு நான் ஏர்லியாவே உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்னென்ன பாப் சொன்னேன்னு மெத்தமெட்டிக் பங்குன்னு. மெத்தமெட்டிக் பங்குன்னு வந்து மொத்தம் எத்தனை பாப் இருக்கு? 4 இருக்கும். ஒன்னாவது வந்து சிம்பானான்னு சொல்லிட்டு நீங்க படிப்பீங்க, ஃபார்ம் 3ல படிப்பீங்க. அப்புறம் pengurusan keuangan form 4ல படிப்பீங்க. cukai insurance form 5. இது வந்து கன்ஃபார்மா நம்மளுக்கு வந்து 10ல இருந்து 15 மார்க் கேரி பண்ணும். பேப்பர் 1 பேப்பர் 2 சேர்த்து சொல்றோம்ல கம்பைன் பண்ணி அங்க ஒரு 2 கேள்வி இங்க எல்லாம் சேர்த்து வரப்ப லெட்பை கூட ஏன்னா 4 பாப்பு புது பாப்பு வேற. சோ memang nampak sangatlah இந்த கேள்வி வந்து வரது வாய்ப்பு அதிகம் அப்படின்லாம். அப்புறம் பார்த்தோம்னாக்கா ஸ்டாட்டிஸ்டிக். Kalau ikutkan bab lama lah. Kalau bab baru dipanggil sukatan serakan. இதுவும் அப்படிதான். நம்மளுக்கு வந்து 4 பாப் இருக்கும். 1 2 3 4 ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 வரலாம். இங்க வந்து தான் நமக்கு வந்து sukatan serakan ஃபார்ம் 4ல ஒரு பாப், ஃபார்ம் 5ல ஒரு பாப். இது வந்து தசிலப் செய்ய ஃபார்ம் 2லயும் ஃபார்ம் 1லயும் ஒரு பாப் படிப்பீங்க. இதுல உள்ள கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன், மோட், மீடியன், ஜூலாட், kuartil pertama, kuartil ketiga, sisihan piawai, variance, அப்புறம் மீடியன், ஜூலாட், kuartil 1, kuartil 2, ஓகே. அப்புறம் இது போக நம்மளுக்கு 3 விதமான கிராஃப் இருக்கும். ogive, polygon kekerapan,
அப்புறம் ஹிஸ்டோகிராம். ஸோ இதுதான் இந்த டாபிக். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுச்சுன்னா then should be okay. மீன், மோட், மீடியன், ஜூலாட், அப்புறம் ஜூலாட் குவார்டில் இருக்கு. ஜூலாட் குவார்டில், ஜூலாட் குவார்டில், சிசிஎம்பிஐ, வேரியன்ஸ், ஆஜிவ், பாலிகிராஃபான், ஹிஸ்டோகிராம், ஜூலாட் குவார்டில். இதெல்லாம். ஸோ இது வந்து மைண்ட் இருந்துச்சுன்னா இதுவும் நம்மளுக்கு வந்து லெபிகிராம், செப்ளோ, இங்கில், லிமோபிளாஸ்மா இருக்கா. பிகாஸ் வெயிட்டேஜ் பாருங்களா, 4 பாப் நீங்க படிக்கிறீங்க. 4 பாப் கீழே போறப்ப ஈஸியா 10 மார்க் வரதுக்கு அதிக வாய்ப்பு. பேப்பர் 1லயும் சரி, பேப்பர் 2லயும் சரி, மீன் கேட்கலாம், மீடியன் கேட்கலாம், சிசிஎம்பிஐ கேட்கலாம். So it goes like this. இது 8 பாப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பை ரைட்லா? கேன் ஃபாலோ? கேன். ஓகே. சோ அடுத்து பார்த்தோம்னாக்கா நேத்து படிச்ச மேட்ரிக்ஸ். ஏன்னா இது வந்து வழக்கமா கேள்வி ஹாட்டா வர்றது. எல்லா வருஷத்துலயும் இந்த கேள்வி இருக்கும். நான் உங்களுக்கு பாசிங் பேப்பர் நேத்து கொடுத்தேன். அது பாத்தீங்கன்னா எல்லா வருஷத்துலயும் வர பேப்பர் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்பர் ராஜா plan Anda donggakan X, Y, Z ataupun dipanggil dia plan. Yalah, plan lah. இது மிந்தி இது 12 மார்க் கேள்வி தெரியுமா? ஆனா இப்ப இது அதான் ஏன் படம் வரையணுமே. இப்ப லட்சம் நம்மளுக்கு ஒரு படம் கொடுத்துருந்தாங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இது அன்னைக்கு கொடுத்துட்டு ஏபிசி அந்த இதெல்லாம் எழுதுனால பிரச்சனை இல்லை. நீங்க ஜஸ்ட் அந்த சிசி பிரகாரம் இது பக்சி எக்ஸ், இது பக்சி ஒய் சொல்லிட்டு இது பிரகாரம் நீங்க வரைஞ்சாலே மார்க். ஆனா இது வந்து மிந்தி 12 மார்க், இப்ப 12 மார்க்ல வராது. இப்ப எப்படி 5 மார்க் இல்லைன்னா வந்து 6 மார்க்ல தான் வரும். சரிங்களா? நான் அப்புறம் கேள்வி காமிக்கிறேன். 5 மார்க். அப்ப இதெல்லாம் கணக்கு செய்யாமலே மார்க் எடுத்துடலாம் பிளான் வரைஞ்சி. அப்ப இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஜஸ்ட் உங்களுக்கு தெரியணும் எப்படி வரைஞ்சா இப்படி நான் டீச் பண்ணிட்டு பாப்போங்களா? சரிங்களா? பிளானுக்கு முடிஞ்சோடனே 3 நாள் 5வது பாப் வந்து கிராஃப். ஓகே, கிராஃப் கீழே நமக்கு வந்து 4 கிராஃப் இருக்கும். 1வது லீனியர், 2வது குவாட்ராட்டிக், 3வது கியூபிக், 4வது ஹைப்பர்போலா. இன்னொருக்கு ஹைப்பர்போலா, 5வது சலிங்கன். இது புதுசு சலிங்கன். இந்த கிராஃப் வரையணும். இதுவும் ஏர்லியா 12 மார்க் இருந்துச்சு. இப்ப 12 மார்க் வரலன்னா கூட நம்மளுக்கு 5 மார்க் இல்ல 6 மார்க் இல்ல 7 மார்க்ல வரது வாய்ப்புகள் அதிகம். பழைய சிலிபஸ்ல இது வந்து 12 மார்க். சொல்லுங்க. அந்த ஹைப்பர்போலா என்ன கிராஃப்? ஒன்னு சொல்லுங்க. தமிழ் கொண்டாரு சொல்லுங்க அரவிந்த். சார் இது என்ன கிராஃப் கிராக்கானா சார் சொல்றீங்க? கிராஃப் கிராக்கான் இல்லையா, வரும் கிராஃப் தான் வரும் பேர். ஆக்சுவலி ஃபார்ம் 3ல இருக்கும் நினைக்கிறேன், if not mistaken. ஃபார்ம் 4 ஒன்னு இருக்கு சார், கிராஃப் கிராக்கான். அது வேற. அது வந்து லாஜு. அது வந்து புச்சுதான் லாஜு அதெல்லாம் செய்யறது ஆக்சுவலி. ஓகே சார். கிராஃப் கிராக்கான் நம்ம படிச்சுமா? கிராஃப் கிராக்கானும் இம்பார்ட்டன்ட் டாபிக் தான் ஆக்சுவலி. படிச்சு கொடுத்தனா இதோ இருக்கே கிராஃப் கிராக்கன். அதுவும் படிச்சு கொடுத்துருக்கேனே. இந்த இங்க இருக்கு பாருங்க கிராஃப் கிராக்கன். இதுதான் நான் சொன்ன கிராஃப். நம்ம 7th 8th வீக்ல கிராஃப் ஃபங்க்ஷன் படிச்சிருக்கோம். இது கிராஃப் கிராக்கன். லாஜு, பச்சுத்தான், லாஜு ஸ்ராகாம், பச்சுத்தான் அதெல்லாம் படிச்சது. ஓகேங்களா? ஹலோ, சொல்ல பண்றீங்களா? ஓகேங்களா? சொல்லுங்க. அது என்ன சார் ஹைப்பர்போலா? அது என்னது? அந்த கிராஃப் வந்து இப்படி வரும். இப்படி வரும். கிராஃப் வரைஞ்சீங்கன்னா கிராஃப் இப்படி வரும். அந்த நம்பர் கொடுத்து பண்ணுங்க, அதை எழுதி ஃபில் அப் பண்ணி வரையுது. நம்பர் நீங்களா தேடிட்டு தான் கிராஃப் பிளாட் பண்ணணும். ஆமா, அந்த கோத்தா கொடுத்து பண்ணுங்க, அதுல XY கொடுத்து பண்ணுங்களா அந்த மாதிரியா? சோ மொத்தம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 5 கிராஃப் இருக்கு தானே. இந்த 5 கிராஃப் எப்படி இருக்கும்னாக்கா, லீனியர் சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து காரியஸ் லூரஸ் இப்படி வரும், இல்லைன்னா கீழே இருக்கும்ல. அப்புறம் குவாட்ராட்டிக்னா நம்ம லிஸ்ட் பண்ணணும். கிராஃப் வந்து நமக்கு இப்படி வரும், U இல்லைன்னா N இல்லைன்னா N. இது வந்து இப்படி வரும்ல, பாசிட்டிவ் நெகட்டிவ். அப்புறம் கியூபிக்
உங்களுக்கு வந்து எஸ் கிடைக்கும். இப்படி வரும் எஸ், அப்படி வரும் எஸ் எஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சலிங்கன். இதெல்லாம் நம்ம கிராஃப் வரைஞ்சு வந்துடுமா? 2 வாரம் கிராஃப் எடுத்து வரைஞ்சு நம்ம. கேள்வி அப்புறமே காட்டுங்க என்ன மாதிரி. சரி. அப்புறம் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா வந்து 2 சைடு இப்படி வரும் ஹைப்பர்போலாவோட. இதுதான் வந்து கிராஃப் ஃபங்க்ஷன்ல லாஸ்ட் டைம். இப்போ வரும் கிராஃப்னு தான் சொல்றாங்க ஆக்சுவலி. அதை ஜஸ்ட் கிராஃப்ல இதுக்கு அடுத்து தான் சொன்ன கிராஃப் கிராக்கன். லாஸ்ட் டைம் வந்து கெச்சருனான் dan luas di bawah graf. பழைய சிலிபஸ் இது. ஆனா ரெண்டுமே கண்டென்ட் சேம் தான், டைட்டில் மாத்திட்டாங்க ஆக்சுவலி. கெச்சருனான் dan luas di bawah graf. இது வந்து 2 விதமான கிராஃப் வரும். ஒன்னு வந்து ஜாரா dengan masa, ஒன்று வந்து laju dengan masa. இதுவும் நம்ம படிச்சாச்சு. இப்படி வரும். ஸோ இதுவும் நம்ம அனலைஸ் பண்ணி ஜாரா கண்டுபிடிப்போம், ஸ்பீட் கண்டுபிடிப்போம், புருபகான் லாஜு கண்டுபிடிப்போம், மாசு கண்டுபிடிப்போம். இதெல்லாம் இதுல செஞ்சோம் நம்ம ஆக்சுவலி. கிராஃப் கிராக்கன். சரிங்களா? ஸோ அப்போ டாபிக் வைஸ் பார்த்தோம்னாக்கா நான் இதெல்லாம் கேட்டகரி 1 போட்டேன். இது 1, 2, மெட்ரிக்ஸ் 3, பிளான் 4, கிராஃப் 5, கிராஃப் கிராக்கன் 6. ஓகேங்களா? அப்புறம் இன்னும் படிச்சதா பெர்னாக்குலர் மேத்தமெட்டிக், பெர்னாக்குலர் லாஜிக். இப்போ மாத்திட்டாங்க பெர்னாக்குலர் லாஜிக். கல்குலேஷன் இல்லை இதுவும். இது வந்து benar, palsu, எது ஸ்டேட்மெண்ட் இல்ல, எது பின்னாத்து எது bukan பின்னாத்து, premis 1, premis 2, kesimpulan. இது வரும். பின்னாத்து implikasi 1, implikasi 2, இண்டக்டிவ், அப்படி டிடக்டிவ், இதெல்லாம் வரும். இதுவும் லாஸ்ட் டைம் வந்து 6 மார்க்ல வந்துச்சு. இப்போ ஸ்டில் நம்மளுக்கு இந்த 6 மார்க் பாசிபிள் இருக்கு. கல்குலேஷனே இல்லாம நம்ம 2 பாப் இருக்கு. ஒன்னு இது, ஒன்னு பிளான். சரிங்களா? இது முடிஞ்ச உடனே 8வது வந்து நம்ம கிட்ட வந்து நான் உங்களுக்கு வந்து ஈஸி பாடு சாலிட் ஜியோமெட்ரி சொல்லி கொடுத்தேன். சாலிட் ஜியோமெட்ரி ஈஸி பாடு dan luas. இது இது கீழே வருவோம். கூன், சிலிண்டர், bulatan, sfera, piramid, kubus, cuboid. இதெல்லாம் படிச்சோம் நம்ம சாலிட் ஜியோமெட்ரி வரதுக்கு. அப்புறம் பிகினிங்ல குவாட்ராட்டிக் படிச்சோம். இது வந்து நம்மளுக்கு பேப்பர் 1 தான் ஹெல்ப் பண்ணும்ல. பட் குவாட்ராட்டிக் உங்களுக்கு புரிஞ்சனாலதான் இவ்வளவு கேள்வி உங்களுக்கு செய்ய முடிஞ்சிச்சு தெரியுமா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்க ஏ வச்சுக்கிட்டு ஏ அங்க போனா நெகட்டிவா வருது, பஹாகியா வருது, பிண்டா பண்றது, ஃபக்டோ பண்றது, இது எதுவுமே உங்களுக்கு பிளாங்க் ஆயிருக்கும். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வீக் வந்து ஐ திங்க் ஒரு 4 வாரம் வரும் குவாட்ராட்டிக்கே படிச்சுட்டு இருந்தோம். சரிங்களா? கடைசி 10வது பாப் வந்து நான் வந்து இந்த ஃபார்ம் ஃபார் ஃபர்ஸ்ட் பாப்பா சார். ஆமாய்யா, ஒரு கிராஃப் வரையிறது அதெல்லாம் செஞ்சோம் நம்ம. ரங்காயன் டாலாம் தியோரி கிராஃப், அதுவும் புது பாப்பு. லாஸ்ட்ல 10வது பாப் வந்து ரங்காயன் டாலாம் தியோரி கிராஃப். ரங்காயன் தியோரி கிராஃப். இதுவும் பாப் ரொம்ப குறைவு. சொன்னல ஒரு இடத்துல ஒரு அந்த பாயிண்ட் கொடுத்துருப்பானுங்க கனெக்ட் பண்றது. கனெக்ட் பண்ணுவோம். போக்கோ அந்த போக்கோ இருக்கிறது. நான் 1 2 3 ஏபிசி போட்டிருந்தாங்க. அது போக்கோ அப்படியே 10 வரைய வேண்டியதான். சோ அது நீங்க பிராக்டிஸ் பண்ண நம்ம நிறைய படிச்சோம் அதை பத்தி நம்ம. சோ இதுலயும் நிறைய இருக்கும் ஆக்சுவலி. சோ இது எல்லாத்தையும் நீ ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு வேண்டிய மார்க் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த 10 பாப், இந்த 10 விதமான கேட்டகரி மீன்ஸ் நம்மளுக்கு 10 பாப் நான் சொல்றேன். பட் அங்க ஆல்ரெடி நமக்கு 8 வந்துருச்சு. இன்னொரு 16 பாப் 4 பேர் கூறாங்களா? ஏன்னா மேல 4 பாப் போட்டிருக்காங்களா? சரிங்களா? தேமான்னு பார்த்தா 10 தேமா. இந்த 10 தேமா மட்டும் நீ ஃபுல் ஸ்விங்கா படிச்சுக்கிட்டு எப்படி வந்தாலும் செய்ய முடியும் ரெடியா இருந்தீங்கன்னா நீ பாஸ் பண்றது யாரும் தடுக்க முடியாது. இது வந்து கன்சிடர் வந்து நான் படிச்சு கொடுக்கல உங்களுக்கு. இது வந்து கன்சிடர் Garis Lurus. ஓகே, Garis Lurus பேசிக் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னாக்கா y tambah dengan mx tambah c. y x வந்து கோஆர்டினேட். இது வந்து கோஆர்டினேட்.
M வந்து kecerunan. Y2 tolak Y1, X2 tolak X1. C வந்து pintasan Y. இப்படிதான்ல சரிங்களா? Find K value. So இப்போ அந்த ஒரு முழு கோடு வந்து இப்படி இருக்கு. இப்ப இதுல 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. முதல் பாயிண்ட் வந்து 6, 5. அடுத்த பாயிண்ட் வந்து 3 கோசம். இது வந்து கோசம் K. சரிங்களா? சோ முதல் வந்து நம்ம பெருசமான் செய்யணும்னாக்கா முதல் வந்து M தான் கண்டுபிடிக்கணும். சோ இப்போ சொன்ன மாதிரி இது வந்து X, X1, Y1, X2, Y2. ஏன்னா இது நம்ம பாய்க்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த K ஓட வேல்யூ தெரியாதுல்ல. அப்ப இது ரெண்டுத்தையும் பாய்ப்போம். அப்ப kosong tolak 5, 3 tolak 6. அப்ப negative 5 per 3. Negative 3. அப்ப jawapan dia 5 per 3. அப்ப இதோட kecerunan வந்து 5 per 3. அப்ப Y sama dengan 5 per 3 X tambah C. Kecerunan கிடைச்சிருச்சு. இப்ப pintasan Y வேணும். pintasan Y வேணும்ன்றப்ப இந்த கோஆர்டினேட்டை கன்சி பண்ணணும். நம்மளுக்கு ரெண்டு திட்டே ஃபுல்லா இருக்கு. இதையாச்சும் கன்சி பண்ண வேண்டியதா? சோ நான் இந்த கன்சி பண்றேன் 3 கோசம். X வந்து 3 Y கோசம். 5 per 3 3 tambah C. அப்ப kosong sama dengan இது potong மட்டும்னா 5 tambah C. அப்ப negative 5 sama dengan C. Actually இதான் pintasan Y sama dengan 5 per 3 X tolak 5. இதான் ஃபார்முலா lah. பட் இப்ப அந்த படத்திலே பார்த்தாலும் அவன் வந்து pintasan Y தான் கேக்குறான். பாருங்க இந்த கோட் வந்து meminta spaksi Y. அப்ப meminta spaksi Y di mana? நமக்கு கிடைச்சிருக்குது negative 5. ஆன்சர் வந்து A. pintasan Y. புரிஞ்சா? கொஞ்சம் புரியுது சார். கொஞ்சம் புரியுது. சோ அந்த மொமெண்டம்னா கெச்சருனன் தேன பிறகு pintasanக்கு போனோம்ல. சார் ஒரு கேள்வி. இப்ப இது வந்து நெகட்டிவ் அந்த விட கிடைச்சோன்னு -5 -3 ஏன் அங்கிட்ட வந்து திரும்பி அது நெகட்டிவ் ஆக ஆயிடுச்சு? பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடுமே. ஓ அது ரெண்டு நெகட்டிவ் பாசிட்டிவா மாறிடும். சரி எப்பயுமே கெச்சருனன் 3 வேல செய்வோம். kecerunan boleh dicari dengan 3 cara. ஒன்னாவது வந்து Y2 tolak Y1, X2 tolak X1. ரெண்டாவது cara வந்து menggunakan negative pintasan Y per pintasan X. மூணாவது cara வந்து menggunakan garis selari. இப்போ வந்து இன்னொரு கோடு இருக்கும் garis selariனாக்கா selariன்ற காரணமே kecerunan சமன்றது தான். அப்ப அந்த பிரசமான்ல இருந்து நான் M வேல்யூ எடுத்து நம்ம இங்க பாய்ச்சிக்கலாம் kecerunan dia. சோ கன்சி பண்றப்ப we can solve it. சரிங்களா? இது வந்து ஒன்னாவது கேள்வி உங்களுக்கு தெரியா சொன்னது. ஓகேவா? ரெண்டாவது கேள்வி போவோம். Raja menunjukkan sasaran memanah terdiri daripada 5 bulatan berpusat lebar sama. Jejari papan sasaran ialah 50. Menunjukkan papan sasaran memanah terdiri daripada 5 bulatan sepusat dengan lebar yang sama. Jejari papan sasaran itu ialah 50. Apa? இங்க இருந்து இங்கேக்கு நம்மள ஓகே. சோ இந்த பாப்பானோட லேபர் வந்து 5. அப்ப இங்க இருந்து 1 2 3 4 5. அப்ப நமக்கு 5 ஜிஜாரி இருக்கு. பாருங்க இது ஒரு ஜிஜாரி, அப்புறம் இது ஒரு ஜிஜாரி, இது ஒரு ஜிஜாரி, இது ஒரு ஜிஜாரி, இது ஒரு ஜிஜாரி. அப்ப இது 1 இது 2 இது 3 4 5. ஏன்னா memanah dari 5 bulatan sepusat dengan lebar yang sama. புரிஞ்சா? புரிஞ்சு சார்.
ஓகே, ஸோ இப்போ ஒன்று நம்ம செய்வோம். ஸோ ஒன்னாவதோட luas வந்து ஏன்னா அவங்க கேட்கறது வந்து sebatang anak panah dilepaskan ke papasaran cari kebarangan anak panah terkena pada kawasan yang 4. Kawasan 4 இந்த kawasan பத்தி அவன் பேசலாம். இப்ப kebarangan கொடுக்கணும்ல, சரியா? அப்ப அதோட luas இப்ப நம்மளுக்கு kebarangan எனக்கு ஒரே ஃபார்முலா தான், apa per jumlah. Apa per jumlah. இப்ப jumlah வந்து luas keseluruhan lah. Apa 22/7 darab dengan fulla 5 pi j kuasa 2. Pi j kuasa 2. இதுதான் புலாத்தனோட luas lah. சரியா? ஆக்சுவலி நம்ம இந்த பாய் கூட வைக்க வேணாம், ஏன்னா தலைவலி தான் அது. ஏன்னா நம்மளுக்கு பஹாகி பண்றப்ப காண போயிடும் ஆக்சுவலி. ஸோ ஃபார்முலா luas bulatan வந்து pi j kuasa 2. அப்ப pi darab dengan 5 kuasa 2 sama dengan 25 pi. இது வந்து keseluruhan மொத்தம்lah jumlah. இப்ப நம்மளுக்கு இந்த நாலாவது ஏரியா மட்டும் வேணும். இதுதான் வந்து நம்மள யோசிக்க வைக்கிறாங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலாத்தான்ல. சரியா? அப்ப என்ன பண்ணா இந்த நாலாவது ஃபுல்லா கண்டுபிடிச்சு இதுல இருந்து உள்ள உள்ளதை வெட்டி வெளியாக்கிடணும். வெளியாக்கிட்டாக்கா மிஞ்சி இருக்கிறது அந்த இடம் மட்டும்தான். ஆமா தானே? அப்ப முதல் 4 செஞ்சோம்னாக்கா பாய் 4 kuasa 2 வந்து 16 pi. அப்ப அடுத்தது வந்து பாய் darab dengan 3 kuasa 2 9 pi. அப்ப உள்ள இந்த ஏரியா இருக்குல்ல, இப்ப நான் ப்ளூ கலர் இது எனக்கு வேணாம், இது வந்து நான் வெளியாக்கணும்னா இது வந்து 9 pi. அப்ப 16 pi ல இருந்து 9 pi நான் தோலா பண்ணேன்னா எனக்கு வந்து 7 pi வரும். அப்ப அந்த கவசம் நம்ம உம்பாட் இருக்குல்ல, இது வந்து 7 pi தான். அப்ப 7 pi per 25 pi. அப்ப பாய் வெட்டி வேண்டியதான். அப்ப விட வந்து 7 per 25 a. Kebarang kalian apa per jumlah? புரிஞ்சா சார்? ஒரு கேள்வி அனுப்பி போட்டுருக்கு பாருங்களேன். 12 13 11 12 சார் கொன நில்லுங்க சார், நான் கொஞ்சம் இது பாத்துக்கிறேன். கேன் தமிழே 11 12 12 சார். 12 3 நீ படிக்கலையே, சரி சொல்லி கொடுக்குறேன் வரேன். அப்படியே 11 சொல்லிருங்க, நாங்க இருக்கோம். 11 சொல்லிடலாம். அது ரெண்டுமே trigonometry. அந்த டாபிக்கே நான் படிக்கல. அதை ஏன் நீ வந்து குழப்பிக்க? ஆப்ஜெக்டிவ்ல மட்டும் தான் வரும், அதுதான் நான் படிச்சு கொடுக்கல. இது ஓகே ஓகே, அப்ப அத போட்டு பிரச்சனை இல்ல. பட் ஆனா இது ரொம்ப பெரிய, கொஞ்சம் நிறைய உள்ள பாப்பேன். ஆக்சுவலி லாங்கா போமா? லாங்கா போகாது, நிறைய டேர்ம்ஸ் இருக்கும், அந்த அளவுக்கு ஒர்த்தும் இல்ல ஆக்சுவலி. அதனாலதான் கொடுக்கலாம். அவ்வளவு இது பிளான் இருந்துச்சு, பட் ஆனா தசம்பா சார். இது பார்க்கணும் எந்த பாப்போட இது பண்றது சார்? இப்போ இது வந்து luas வந்து ஒரு பாப்பு, luasom kebarang kalian கம்பைன் பண்ணிட்டாங்க. luas bulatan kebarang kalian. எனக்கு இது செஞ்சல இந்த மாதிரி பார்த்தா தான் சார் கொஞ்சம் பயம் வந்துரும். ஏன்னா கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கு. அடியே ஆக்சுவலி நம்மளுக்கு kebarang kalian ஒரே ஃபார்முலா தான். அப்ப per jumlah என்ன கேக்குறானோ அதுவும் கீழே வந்து ஜும்லா. இப்போ வந்து அவனுக்கு வந்து இந்த கவாசான் 4 மட்டும் பத்தி பேசுறான், அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்றான். அப்ப கவாசான் 4 per jumlah. அப்ப மொத்த லுவாசம் அந்த நாலாவது ஏரியாவோட லுவாஸ் மட்டும் வேணும். சோ அப்ப அந்த லுவாஸ் தேடுறதுக்கு புரியுதுங்களா? புரியுது சார். பட் இந்த ஃபார்முலா எல்லாம் கொடுத்திருப்பாங்களா சார் அங்க? kebarang kalian கொடுக்க மாட்டான், இந்த பாய் இது கொடுப்பான், லுவாஸ் bulatan இருக்கும். ஓகே சார். Harga bagi 2 jenis buah-buahan. Kamalah membeli X kg tembikai dan Y kg betik. So, இப்ப 1 kg tembikai எவ்வளவு? 3 வெள்ளி தானே? இப்போ வந்து tembikai-யோட ஆனா வெயிட் வந்துச்சுன்னா வேலை எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெயிட் darab dengan harga தானே? ஆமா. இப்ப லட்சம் தம்பிக்கு 5 கிலோனா 5 வெள்ளி வரும். ஏன்னா 1 கிலோ 3 வெள்ளி, 5 கிலோனா 5 வெள்ளி. ஆமா தானே? ஓகே, அப்போ தம்பிக்கையோட விலை வந்து 3x. ஆமா தானே? பப்பாயா வந்து 1.5 y. சோ இப்ப மொத்த விலை வந்து 3x tambah 1.5 y sama dengan 60. இப்ப விட அங்க இல்ல. ஏன் விட அங்க இல்லைன்னா இந்த இருக்கிறதுனால.
Apa இந்த perpuluhan வந்து kita nak jadikan dia sebagai nombor bulat. Apa இது darab 2 பண்றேன். அப்ப 6x tambah 3y sama dengan 120. அப்பயும் அங்க விட இல்ல. சோ அப்ப நான் இப்ப அவங்க வந்து முன்னுக்கு என்ன வச்சிருக்காங்க, y வச்சிருக்காங்க. இப்ப நம்மளும் அதே மாதிரி செய்ய வேண்டியதுதான். சோ அப்ப 3y sama dengan 120 tolak 6x, y sama dengan 120 per 3 tolak 6x per 3. அப்ப இது வெட்டினாக்கா y sama dengan 40 tolak 2x. So answer வந்து A. கொஞ்சம் குழம்புது சார் இது. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சுச்சா? 3x tambah 1.5y sama dengan 60 புரிஞ்சுச்சா? இது புரிஞ்சுச்சு. ஓகே, இப்போ ஃபார்முலா ஆன்சர் பாருங்க. ஆன்சர் எல்லாமே வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? y தாஜோ வச்சிருக்காங்க. அம்மாவா இல்லையா? நினைச்ச பாருங்க, எல்லாம் y முன்னுக்கு இருக்கு. y மட்டும்தான் இருக்கு. ஆமா தானே? அப்ப நம்மளுக்கு இந்த y மட்டும்தான் வேணும், 1.5 வேண்டாம். கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். ஓகே, அப்ப இந்த 1.5 வேணாம்னா எல்லாத்தையும் 1.5ஆல பாகி பண்ணுங்க ஈஸியா. ஏன்னா 1.5 எனக்கு வேண்டாம், அவனுக்கு வெறும் y தான் வேணும். அப்ப இதை பாகி பண்ணா 2x tambah y sama dengan 40. புரிஞ்சா இது? எப்படி சார் 40 கிடைச்சாங்க? பாகி பண்ணுங்க. 40 bahagi 1.5. ஓகே சார். சரியா? அப்ப அவனுக்கு y தாஜு. அப்ப y முன்னுக்கு வச்சுட்டு இதை அங்க எடுத்துட்டு போயிடணும். அப்ப எடுத்து போனாக்கா y sama dengan 40 tolak 2x. சார் அங்க ஏன் 1.5 வந்துச்சு? என்னதுக்கு? ஏன்னா இங்க வேலை 1.5 சொல்லிட்டானே. ஓ, அதனால. ஆமா, புரிஞ்சா? ஓகே சார். இது கொஞ்சம் அப்படி ஈஸியா இருக்கு சார் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஆமா, அது நீங்க அதான் நீங்க எப்படி கேக்குறீங்களோ அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. அது வந்து கிளாசிக் வேல. இப்போ ஒண்ணு சிம்பிள் சார். இது வந்து சப்ஜெக்ட் இதுல வருமா சார்? சப்ஜெக்டிவ்ல இது வராது. இது குவாட்ராட்டிக் பேப்பர் 1ல மட்டும் தான் வரும். இது குவாட்ராட்டிக் இல்ல லீனியர் ஈக்குவேஷன். இந்த மாதிரி கேள்வி வந்து பேப்பர் 1ல தான் வரும், பேப்பர் 2ல வராது. Dalam satu acara sukan, pasukan biru mempunyai 4 orang peserta. Biru 4 orang. Kebarangkalian memilih seorang peserta acara itu untuk pasukan kuning. Dalam satu acara sukan sekolah, pasukan biru ada 4 orang peserta. Kebarangkalian memilih seorang peserta bagi acara itu untuk pasukan kuning dan pasukan merah. Masing-masing ialah kuning untuk 1/2, merah untuk 1/3. Cari kebarangkalian seluruh peserta acara. Okay, si biru, kuning, நல்லா பாருங்க, மேரா. இது வந்து kebarangkalian. குழப்பத்துக்குன்னே கொடுக்குற கேள்வி. இது வந்து நம்மளுக்கு வந்து 2 வேணும். இது வந்து kebarangkalian, probability. இது வந்து jumlah. Biru jumlah 4ன்னு சொல்லிட்டான். Kebarangkalian 1/2, 1/3. புரிஞ்சா? இது வரலாம். இது புரிஞ்சு சார். ஓகே, இப்ப kebarangkalian கீழே வந்தோம்னாக்கா, kebarangkalian என்னன்னாக்கா பாசிபிலிட்டி. சோ பாசிபிலிட்டின்றது நமக்கு 2 ஆப்ஷன் தான் வரும். என்ன ஆப்ஷன் பாசிபிலிட்டிஸ்ல? அப்போ kebarangkalianல பாசிபிலிட்டிஸ் 2 தான். என்ன 2 தெரியுமா தமிழே? சொன்னீங்களா? அதுவா? சொல்லவே இல்லை ஒன்னும். நீ சொல்லு. kebarangkalianல 2 பாசிபிலிட்டிஸ் தான். என்னது kebarangkalian? என்னது? அது தெரியல சார் எனக்கு. ப்ராபபிலிட்டி என்னது? தமிழ்ல சாத்தியம் சொல்லுவாங்க. சாத்தியத்தோட பாசிபிலிட்டிஸ் வந்து 2 தான். என்னது? நான் சொல்றேன், நாளைக்கு மழை பெய்யும்ன்ற, மேபி மழை பெய்யும், மழை பெய்ய சாத்தியம் இருக்குன்ட்டு. அப்ப என்ன நடக்கும்? தூரம் இல்ல தூராது, அந்த மாதிரி. அவ்வளவுதான். நடக்கும் இல்லைன்னா நடக்காது. அப்ப நடக்கும்னுச்சுன்னா 1, நடக்காதுன்னா கோசம். சோ kebarangkalian ஆன்சர் இவ்வளவுதான். 1 இல்லைன்னா கோசம். 1க்கு மேலேயும் வராத விட, கோசத்துக்கு கீழேயும் வராத விட. ஃபுல்லா நடந்துச்சுன்னா 1. ஏதாச்சும் பாதினா மேபி 50-50ன்றாங்களே, அப்ப அரை கோசம் 1/2. புரியுதா உங்களுக்கு? ஓகே ஓகே. அப்ப இத 3த்தையும் நம்ம பிளாஸ் பண்ணோம்னாக்கா நம்மளுக்கு 1 வரணும். ஏன்னா மொத்தம் 1 தானே.
மூணு பாசிபிலிட்டிஸ். இது மூணுமே வருதுன்னா மூணுத்தையும் சேர்த்தா ஒண்ணு வரணும். அப்போ ஒண்ணுல இருந்து சத்து per 2 போவோம். Satu per 3 tolak apa? 1 tolak 1 per 2 tolak 1 per 3. Apa yang 1 per 6 வருது? புரிஞ்சா? இதெல்லாம் புரிஞ்சா? ஓகே, இப்ப நான் முதல்ல என்ன சொன்னேன், kebarangkalianoட ஃபார்முலா வந்து upper per jumlah. ஆமா தானே? இப்ப ஜும்லா எனக்கு என்னன்னு தெரியாது. அப்போன்றது இது பீரு, பீருவோட ஃபிகர்ஸ் எவ்வளவு? 4. அப்ப மேல 4, கீழே என்னன்னு எனக்கு தெரியாது. இதோட விட தான் சத்து பெர் எண்ணம். kebarangkalian பிரகாரங்களா? அப்ப சத்து வந்து 4 மாறுதுன்னா டாரா 4. அப்ப 6 டாரா 4 வந்து 24. அப்ப மொத்தம் வந்து 24. ஜும்லா வந்து 24. அப்ப இங்க 12 இருக்கும், இங்க வந்து 8 இருக்கும். darab lah, darab 1 per 2 darab dengan 24, 1 per 3 darab dengan 24. அப்ப 8 இதெல்லாம் கூட்டினா எனக்கு 24 வரும். இதான் ஜும்லா. சோ அவன் என்ன கேக்குறான் கேள்வியில, cari bilangan keseluruhan peserta 24 dan D. அவ்வளவுதான். kebarangkalian அவ்வளவுதான். புரிஞ்சா? எண்டிங் தான் சார் கொஞ்சம் வந்து டைம் ஸ்டாப் பண்ண சொன்னீங்க. ஓகே பாருங்க, kebarangkalianoட நான் முதல்ல உங்களுக்கு சொன்ன kebarangkalianoட விட வந்து எப்பயுமே அப்ப ஜும்லா, ரைட்? அப்ப ஜும்லான்றது வந்து keseluruhan மொத்தம் எவ்வளவுன்னு வரணும், ஆமாவா இல்லையா? அதுதான் அவன் கொடுக்கல, அதான் நம்ம தேட போறோம், ஆமா தானே? ஆமா சார். அப்ப இங்க வந்து பீருவோட kebarangkalian கிடைச்சிருச்சு. பீருவோட வேல்யூ, பீரு மட்டும் அந்த அப்பன்றது வேல்யூ தெரியும் எவ்வளவு? 4. சோ இப்ப அது பிரகாரம் பார்த்தோம்னாக்க 4 per jumlah sepatutnya 1 per 6. ஏன்னா அந்த கொடுத்துருக்காங்க 1 per 6. சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க, per மூடாக்கன் பண்ணியாச்சு. அப்ப 4 per ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, இந்த நம்பரை சுருக்குனாதான் 1 per 6 வருது. அப்ப இங்க இருந்து இங்க எப்படி போச்சு? டாராப் 4 மேல, மேல டாராப் 4னா கீழே டாராப் 4 தான் பண்ணணும். அப்ப ஜும்லா வந்து 24. அப்ப பாத்தீங்கன்னாக்கா இங்க 12. அப்ப 12 per 24 னா சுருக்குனா 1 per 2. 8 per 24 sama dengan 1 per 3. சோ நம்ம அங்க என்ன கூட்டம்னா வருதோ அதே மாதிரி கீழே அப்படிதான் சார் வரணும். ஆமா, ஏன்னா ஜும்லான்றது சமூகம் இருக்கு, எல்லாமே ஒரு பாலாங்கம் தான் இருக்கு. ஓகே சார், புரியுது சார். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு. இப்ப இந்த பாக்ஸ்க்குள்ள நிறைய பேன் இருக்கு, ஓகேங்களா? அதுல வந்து ப்ளூ இருக்கு, பிளாக் இருக்கு, ரேட் இருக்கு. ப்ளூ வந்து 5, பிளாக் வந்து 8, ரேட் வந்து 3. இப்ப எனக்கு kebarangkalian untuk memilih merah red pen வேணும். சோ நான் முதல்ல சொல்லிட்டேன் அப்ப per jumlah. அப்ப அப்பன்றது என்னது? 3. ஏன்னா ரேட் பென் கேக்குறனால 3. ஜும்லா வந்து மொத்தம் கூட்டினாக்கா 16. ஆமா தானே? இதான் விட. அதே மாதிரி இப்ப எனக்கு பிளாக் வேணா 8 per 16. அதே எனக்கு இப்ப ப்ளூ வேணா 5 per 16. இது எல்லாத்தையும் கூட்டணும்னா 16 per 16 sama dengan 1. புரியுதா? புரியுது சார். ரைட். சோ உங்க நாளைக்கு ஆன்சர் பண்ணிட்டேனா? ஆன்சர் பண்ணிட்டீங்க சார், ஆன்சர் பண்ணிட்டீங்க சார். ஓகே, ரைட். இந்த மாதிரி செஞ்சிருந்தா அப்பவே பாஸ் பண்ணிருப்பேன் சார். நோ வரிஸ், நோ வரிஸ். சரி, இப்ப நம்ம தமிழ் கேள்வி கேட்டிருக்க, தமிழ் கேள்வி அனுப்புவோம். தமிழ் கேக்குற கேள்வி எல்லாம் படிச்சு கொடுக்காத பாப்ப, இப்ப படிச்சு கொடுத்தனா உனக்கு தெரிக்க போகுது. இப்ப எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, 4வது அனுப்பி விட்டுருக்கேன். ஆமா, அது வந்து முன்ன பெசி மாலி சொன்னாங்க கல்கட்டுல தட்டலாம், அது நேரா விட வந்து அது நான் மறந்துட்டேன் எப்படி தட்டுறதுன்னு. கால்குலேட்டர்லயே தட்டுற பாப்பு வந்து மிந்தி, இப்போ வந்து கால்குலேட்டர் தட்ட எல்லா கேள்வியும் தட்ட முடியாது. ஐயாவே அந்த 4வது கேள்வி மட்டும் தட்டலாம் நாங்க. இப்ப ஒரு முடிச்சிடும். இப்போ உனக்கு 11 12 வேணுமா? 11 12. ஓகே, ஓகே. இந்த பாப்புக்கு வந்து த்ரிகோணமெட்ரி பாப்புக்கு வந்து நம்ம வந்து த்ரிகோணமெட்ரி பாப்பு. ஓகே,
trigonometry பாப் வந்து பார்த்தோம்னாக்கா முக்கியமா நீங்க தெரிய வேண்டியது saya tak handsome kalau saya handsome tentu tiba suka. இதான் உங்களுக்கு தெரியணுமே. ஓகேவா? இதுல என்ன போட்டிருக்கேன்னா இந்த முதல் எழுத்து பாருங்க, S T H K S H T T S. ஓகேவா? இதுதான் முக்கியமானது. சோ இதோட ஃபார்முலா என்னன்னாக்கா S sama dengan T per H, K sama dengan S per H, T sama dengan T per S. இது hafal பண்றதுக்காக தான் அந்த சென்டென்ஸ். Saya tak handsome. Kalau saya handsome, tentu Timah suka ataupun Tiba suka ataupun Tamarai suka. Siapa-siapa yang awak suka lah. ஓகே சார். புரிஞ்சுங்களா? அப்ப இது என்ன ஆகுதுனாக்கா இதுதான் நம்மளோட க்ளூ. Sin sama dengan tentangan per hypotenuse. அடுத்தது cos sama dengan sebelahan per hypotenuse. Tangent sama dengan tentangan per sebelahan. வரும். இதுதான் அஃபால் பண்ண இப்ப நம்ம. ஓகேங்களா? இப்போ இது என்ன பார்த்தோம்னாக்கா இந்த த்ரிகோனோமெட்ரி நம்ம கனெக்ட் செய்யணும்னாக்கா நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு செகித்திகத்துக்கா இருந்தா மட்டும் தான் நம்ம செய்ய முடியும். இந்த மாதிரி. ஓகேங்களா? ஓகே, இந்த நாக்கள் இருக்கணும். அப்ப இதுல லாங்கஸ்ட் லைன் A ல இருந்து B C. அப்ப AB தான் லாங்கர் லைன். இதுதான் ஹைபோதனஸ் சொல்லுவோம். ஹைபோதனஸ் எந்த பிரச்சனையும் இல்ல. ஹைபோதனஸ் தான் லாங்கஸ்ட் லைன். யங் பர்செண்டிங் சாய்வா இருக்குல்ல, அதுதான் ஹைபோதனஸ். இதுதான் வந்து hypotenuse. இப்ப tentangan sebelahan akan bergantung kepada sudut yang ditanya. இப்ப அவன் இங்க கேட்டிருந்தானாக்கா இதுக்கு நேரா வரப்ப இது வந்து tentang, இது பக்கத்துல இருக்குல்ல இது sebelah. ஓகே, இப்போ இதுவே வந்து ஓகே புரியுதுங்களா? இப்ப இதுவே வந்து இப்ப இந்த சுருட் வந்து இங்க இருந்துச்சுல, இப்ப இந்த சுருட் நான் மாத்தி போடுறேன். அதே படம் தான் இந்த சுருட் இப்ப இங்க கேட்கல, சுருட் வந்து இங்க கேக்குறாங்க. அப்ப இங்க கேட்டாங்கன்னாக்கா இதுக்கு நேரா இருக்கிறதுல இது தந்தாங்கன்னா மாறிடும், இது சிபிலஹானா மாறிடும். அப்ப சுருட் கேட்கிற இடத்த பொறுத்துதான் இருக்கு எது தந்தாங்க எது சிபிலஹான்னு சொல்லிட்டு. புரிஞ்சா? பேசிக்கலா இதான் பேசிக். ஆக்சுவலி இன்னும் நீட்டா போவோம். ஆக்சுவலி நான் பேசிக் மட்டும் கொடுத்துருக்கேன்ல. இப்ப இந்த சீன் காஸ் டென்ஷனோட இந்த கிராஃப் பிரகாரம் தான் செய்வோம் நம்ம இப்ப. ஓகேவா? ஓகே, இப்ப இதை வச்சு நம்ம கேள்வி வருவோம். இப்ப உங்க கேள்வி வந்து பார்த்தோம்னாக்கா பணம் வரவே இல்லை. ஓகே ஓகே, சீன் கொடுத்துட்டான். எழுதுமா இன்னைக்கு என்ன மக்கள் கொடுத்தல.
ஓகே, sin வந்து 0.9532, cos வந்து 0.3024. இப்போ அவனுக்கு டென்ஜன் வேணும். ஓகே, இப்போ முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்குல்ல, இப்போ இதுல ஒரு ஹிடன் இருக்கு. sin cos tentangan per hypotenuse. tentangan என்னது? sin. சிபிலான் என்னது? cos. ஆமா தானே? ஹைபோதனஸ் கீழே இருக்கு. அப்ப அதே நான் ஃபாலோ பண்ணலாம். sin per cos sama dengan tangent 532 per 0.3024. அப்படி தட்ட வேண்டாம் வந்துடும் 0. சார் நீங்க அது வந்து நீங்க மேல உள்ள சொல்லி கொடுத்தீங்க 11வது. ஓகே ஓகே, நீ அதான் கேட்டதானே? நான் கீழே பாட்டு ஆன்சர் டி. டி என்ன? sin per cos. ஏன்னா இங்க பாருங்க, இது tentangan, இது sebelahan. tentangan sebelahan. ஹைபோதனஸ் என்ன நமக்கு தெரியாது, பட் ஆனா sin cos வச்சு தனியா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இந்த மூணு மேல உள்ள தீ அதை பைக்கணும். நில்லு தமிழ் சொல்லுங்க அரவிந்த். சார் இப்ப இந்த மூணு ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா ஒண்டி போதும் சார். பேசிக்கா எஸ், அதோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் நம்ம செஞ்சிடலாம் பேசிக்கா. இப்ப அடுத்து 12வது கேள்வியும் பாருங்க, தமிழ் பாருங்க. Okay, dalam Raja 4 segi 3 bersudut tegak, PQT adalah garis lurus, diberi tangent 4/3. Tangent 4/3 என்ன வரா? ஏன் எழுத மாட்டுது? கட்டுப்பா இருக்குல்ல. ஓகே, சோ இப்போ இத பாத்தீங்கன்னாக்கா இப்ப டென்ஜன் x எங்க இருக்கு? இங்க இருக்கு. முதல்ல டென்ஜன் என்ன சொன்னேன்? tentangan per sebelahan சொன்னதான் நானே. அப்ப tentangan நேரா இங்க வரணும். இப்ப tentangan என்ன போட்டிருக்காங்க பாருங்க, 4. அப்ப இந்த இடத்துல 4 வந்திருக்கணும். sebelahan 3 கரெக்டா இருக்கு. அப்ப இது 4, இங்க 4னா இங்கேயும் 4. சோ அதுதான் சொன்னது நான். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது 4 4ன்ட்டு. QT வந்து 5 PQ. QT வந்து 5 kali PQ. PQ என்ன இருக்கோ அதை வந்து 5 kali. அப்ப இது 15. PQ sama dengan QT. எஸ், இது 15. சரிங்களா? அப்ப இந்த செகுதிக்கு வரப்ப இங்க 8, இது 15. இப்ப அவனுக்கு வேண்டியது y, sin y. sin y னா tentangan per hypotenuse. sin ஓட விட வந்து tentangan per hypotenuse. அப்ப tentangan 8. சரியா? அப்ப இது வராது, இது வராது. இது ரெண்டுல ஒண்ணுதான் விட, மேல 8 வரணும். அப்ப இதுவும் வராது. ஆன்சர் வந்து சி. சப்போஸ் இது 17 எப்படி 17 கிடைக்கும்னாக்கா 8 kuasa 2 tambah 15 kuasa 2 puncak kuasa. இது தியோரம் பைத்தகரஸ். puncak kuasa 8 kuasa 2 tambah 15 kuasa 2 தட்டினாக்கா நமக்கு 17 வரும். சோ 17 ஹைபோதனஸ். பட் கண்டுபிடிக்காமலே விட தெரிஞ்சிடும் நமக்கு. ஆக்சுவலி நெகட்டிவ் எப்போ வரும்னாக்கா சூடுட் வெளியே கேட்டிருந்தானா நெகட்டிவ் வரும். சூடுட் வெளியே இருந்துச்சுன்னா நெகட்டிவ், சூடுட் உள்ள இருந்துச்சுன்னா பாசிட்டிவ். புரிஞ்சா தமிழே? சார் ஓகே, அது எங்க போட்டிருக்கான்? சூடு வெளியே கேள்வி போட்டிருக்கானா? இந்த வாய் கேட்டிருக்கான். இப்ப வாய் உள்ள இருக்குனால இப்ப நான் கேட்கலாம், ஏன் சார் வந்து இங்க நெகட்டிவ் இருக்கு இங்க பாசிட்டிவ் இருக்குன்னா, இதே சூடுட் வெளியே கேட்டிருந்தானா நெகட்டிவ்ல, உள்ள கேட்டிருந்தா பாசிட்டிவ். ஏன்னா சுக்குவன் பத்தாம சுக்குவன் கெடுவன்னு ஒண்ணு வரலாம். சொன்னது நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்தாதான் உனக்கு எல்லாம் புரியும். நெகட்டிவ் பாசிட்டிவ், சுக்குவன் பத்தாம கத்திக்க மட்டும்தான் 2 கேள்வி வரும் ஆக்சுவலி இது. ஓகே சார். சரியா? ஓகே, அடுத்த கேள்வி நீங்க கேட்டிருந்தீங்களா? அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்த? ஆசாஸ் நம்பர் கேள்வி கேட்டிருந்தியா? ஓகே, 4வது கேள்வி. ஐயா 4வது கேள்வியா 3வது கேள்வியா? நீ 2 கேள்வியும் நீ கால்குலேட்டர்ல செய்ய முடியாது. இல்ல 4 தான். 4 கால்குலேட்டர் சார். அதானே செய்ய முடியாது. அது முன்ன ஸ்கூல் படிக்கும்போது செஞ்சிருக்காங்க சார் அந்த கால்குலேட்டர்ல. ஆமாயா, அது பழைய சிலபஸ் வந்து ஆசாஸ் எத்தனை இருக்கும்? உங்களோட ஆசாஸ் நம்பர் பேசிஸ் தானே சார் இது கணக்கு. நான் படிக்கும்போது அவங்க சொல்லி கொடுத்து கால்குலேட்டர் செஞ்சு பார்த்தேன், வந்துச்சு. நம்பர் பேஸ் ஆசாஸ் நம்பர் வந்து பழைய சிலபஸ்ல வந்து ஆசாஸ் 5, 8, 10, 2. ஆமாவா?
இது மட்டும் தான் படிச்சீங்க. இதுல கூட பாத்தீங்கன்னா ஆசாஸ் லீமா கால்குலேட்டர்ல செய்ய முடியாது. லப்பான்னு டுவோ மட்டும் தான் கால்குலேட்டர்ல செய்ய முடியும். பழைய சிலிபஸ் ஆமாவா இல்லையா? ஓகே, இங்க என்ன ஆசாஸ் கேள்வி பாரு. என்னமே அண்ணாம எப்படி செய்ய கால்குலேட்டர்ல இருக்கா? கால்குலேட்டர்ல 6 இல்ல கால்குலேட்டர் செய்ய முடியாது. இப்போ உள்ள ஆசாஸ் நம்பர் வந்து எல்லா கேள்வி கால்குலேட்டர் செய்ய முடியாது. மிந்தி எஸ் லப்பான்னு டுவோ தான், லப்பான் டுவோ கால்குலேட்டர் தட்டி செஞ்சிடலாம். 5 மட்டும் தான் செய்ய முடியாது. இது நோ. 3வது கேள்வியும் சரி, 4வது கேள்வியும் சரி, 2வது கேள்வி வேணா ட்ரை பண்ணலாம். 2வது கேள்வி கூட ஆசாஸ் நம்மள பேஸ் 10 2வது கேள்வி கால்குலேட்டர் செய்யலாம். 3 4 கால்குலேட்டர் செய்ய முடியாது. இப்ப 2வது கேள்வி ஆசாஸ் நாம் கேக்குறான். நாம் darab dengan 1 2 3 8 sorry 0 1 2 8 kuasa 2. 6 darab 64. 6 darab 64 sama dengan 384. Jawapan dia C. ஓகேவா? 3வது கேள்வி வந்து dengan 7. அப்ப இது 2 kosong. Baki 4. Correct lah. 20 744 கட்டு. இது பாக்கி இங்க வராதே. இங்க பாக்கி 4. 7. இது 2 நாள் 14 6. அப்ப விட வந்து 2 6 4. 2 இருக்கு 4 இருக்கு. 6 மங்கல்ல. அப்ப விட 6. கடைசியா தோலா 1 இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலியா? இதெல்லாம் நீங்க மாஸ்டர் பண்ணணும்னாக்கா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆக்சுவலி. அது நான் படிச்சிட்டேன். ஓகே, அது ஓகே. எனக்கு அப்படியே நான் படிச்சிட்டேன். ஓ, படிச்சியா? மாலதி டியூஷன் எடுத்து இது படிச்சிட்டேன். ஓ, ஓகே தான். கோச முடியாது. போரோ பண்ணாக்கா 10ன்னா வந்து அசஸ்னாம்லாம் வந்து அசஸ்னாம்ல வந்து 3 போச்சுன்னா 3. இது 3 1 1 1 1 3 1. ஆன்சர் வந்து பி. நீ யோசிக்கலாம் எப்படி சார் இங்க 3 வந்துச்சுன்னு. அதுதான் கணக்கு ஆக்சுவலி. எப்படி 3 வந்துச்சு சொல்லு பக்க தமிழ். சரி சார். ஓ, ஏன் 3 வந்துச்சு? இது அன்னைக்கு நான் படிக்கும்போது எப்படி சொன்னாங்க, இது வந்து பின்னாலே நம்ம கனெக்ட் பண்ணது 3 சொல்லிருந்தாங்க அன்னைக்கு. சோ அதான் சீதான் ஆன்சர் ஆக்சுவலி. நான் டீடைலா போல. ஐ டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் யூ ஆல். ஓகே, வேற கேள்வி இருக்கா யாருக்காச்சும்? Anyone still have any questions? சார் சொல்லுங்க சார். 3 எப்படி சார் கிடைச்சி சொல்லிருங்க சார். சரி, ஆசாஸ் எண்ணாம். ஆசாஸ் எண்ணாம் என்ன அர்த்தம்னாக்கா, இந்த ஆசாஸ் எண்ணாம்ல வந்து 6 நம்பர் தான் இருக்கு. 0 1 2 3 4 5 இவ்வளவுதான். புரியுதுங்களா? இதோட மெம்பர்ஸ் வந்து இவ்வளவுதான் மெம்பர்ஸ். அப்படின்னா வந்து 0 sama dengan 0, 1 sama dengan 1, 2 sama dengan 3, 2 sama dengan 2. இந்த ஆசாஸோட பேசிக் இதுதான் தெரியும் நம்மளுக்குலாம். 4 sama dengan 4, 5 sama dengan 5, 6. நம்ம நம்பர்ல 6 வரப்ப இங்க ஆசாஸ்ல 6 வராது. ஏன்னா இது பேஸ் என்னன்றதுனால 6 வராது. அப்ப அடுத்த பெரிய நம்பர் 10. அப்ப 7 வந்து 11, 8 வந்து 12, 9 வந்து 13, 10 வந்து 14, 11 வந்து 12, சரி 15, 12 வந்து 20. இப்படிதான் போகும் நம்பர் ஆக்சுவலி. புரியுதா சொல்லுங்கண்ணே? ஏன்னா அந்த பேஸ் என்னம்ல வந்து 6ன்ற நம்பர் அந்த ஊரோஃபாங் இல்ல. ஆனா 6ஓட வேல்யூ இருக்கு. ஆனா 6ஓட பேர் இருக்காதீங்க. 6 வந்து சமடுகள் 10 ஆக்சுவலி. புரிஞ்சா? புரிஞ்சு சார். இப்ப புரியுது. ஓகே, அப்ப நம்ம தோலா பண்றப்ப நீ பாத்தீங்கன்னாக்கா 1 4 கோசம் 3 2 3 2. அப்ப 3ல இருந்து 2 கழிச்சா 1. அது பிரச்சனை கிடையாதுல்ல.
இப்ப கோஸ்ட்ல இருந்து 3 கழிக்க முடியாது, சுழியத்துல இருந்து 3 கழிக்க முடியாது. அப்ப நம்ம போரோ பண்ணுவோம். அப்ப இங்க 3 இங்க வரப்ப வந்து 1 ஆட் பண்ணா 10 தானே ஆகுது. 10ஓட வேல்யூ என்னதுங்க? 6 சார். 6 6ல இருந்து 3 போச்சுன்னா 3. அப்ப 3ல இருந்து 2 போனா 1 1 அப்படியே வந்துரும். இதான் ஆன்சர். அதனாலதான் அப்படி வந்துச்சு. ஓகே சார். இதுவே இங்க வந்து 1 இருந்து வச்சுக்கோமே, இதே கேள்வி 1403 இந்த இடத்துல 0 இல்லாம இங்க வந்து 2 இருக்கு வச்சுக்கோமே, டுவோ தீக டுவோ அதே மாதிரி தோலா பண்ணப்ப அப்ப இங்க 1 இது தோலா பண்ண முடியாது. அப்ப நான் போரோ பண்றேன். அப்ப இங்க டோப்ளாஸ் ஆயிருச்சு. இப்ப இந்த டோப்ளாஸ் வந்து சமடக எத்தனைங்க? 8 சார். 8. அப்ப 8ல இருந்து 3 போச்சுன்னா 5. 1 1. அப்ப விட வந்து 1 1 5 1. சோ இதுதான் உங்களுக்கு புரியணும். பிகாஸ் இந்த சிஸ்டம் வந்து உங்களுக்கு புரியணும். ஏன்னா 6ல இவ்வளவுதான் இருக்கும். சோ நம்ம படிச்ச நம்பர்லாம் வந்து செப்ளோ பேஸ் செப்ளோ. அதனாலதான் நமக்கு 1ல இருந்து 10 கோசோங்கல இருந்து சிம்பிளாவில எல்லா நம்பருமே இருக்கும். சோ அப்ப 0ல இருந்து அசாஸ் வந்து 1ல இருந்து அசாஸ் 1ல இல்ல 2ல இருந்து 10 வரல வரப்ப இப்படிதான் போயிட்டே இருக்கும். சோ அசாஸ் சிமிலான் போனோம்னா அங்க 9ன்ற ஊரோஃப் அங்க இருக்காது. அசாஸ் சிமிலான்ல 9 வராது. 9 வந்துச்சுன்னா அது ராங். சிமிலான் இருக்கும். அசாஸ் சிமிலான் வராதுடா. சிமிலான் அக்கா துக்கா menjadi 10. புரிஞ்சா? ஆனா அதோட வேல்யூ 9 தான். ஆனா எழுதுறது 1 கோசம் எழுதுவோம். புரியுதா? போலீஸ் சார், போலீஸ். சோ அப்ப வரப்ப எப்படி வரும்னாக்கா value value 9 akan ditulis 10, 18 jadi 20, 27 sama dengan 30, 36 sama dengan 40 இப்படி வரும். 90 வர்றப்ப sama dengan 100. இது வந்து ஆக்சுவல் வேல்யூ. இது ஆசாஸ்ல எழுதுறது. புரியுதுங்களா? புரியுது சார். ஓகே. சோ இது பேஸ் நம்பர்ஸ்ல. பேஸ் நம்பர்ல தம்பா தோலா டாராப்லாம் இருக்கும் ஆக்சுவலி. பட் இதுவும் ஆப்ஜெக்டிவ்ல மட்டும்தான் வரும். அதான் இது நான் ஒரு டென்ஷன் ஆகல. உட்காந்து விழுந்து படிச்சாலும் நமக்கு மேக்ஸிமம் 1 மார்க்ல 2 மார்க் தான் கவர் பண்ண முடியும். சோ அது நசீப் நல்லா இருந்துச்சு. அது ஆப்ஜெக்டிவ்ல தேமா பண்றப்ப 2 மார்க் எடுத்து கிடைச்சிரும் உனக்கு. ஓகே, அடுத்து சொல்லலாம் பேப்பர். சோ 1வது கேள்வி நம்ம படிக்கல, பாலிகான்ல. சரியா? நாம லூயிட் இதுவும் படிக்கல. இதெல்லாம் பழைய கேள்வி ஆக்சுவலி. சார் எப்படி தெம்பா வருதுப்பா அந்த மாதிரிலாம்? முடியாது. பேப்பர் 2ல என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. விட்டுட்டு போக வேண்டியதான். என்ன திரும்ப எழுதிட்டு போட்டு போயிட்டு வேண்டியதான். நம்மளுக்கு தெரிஞ்ச கேள்வி செஞ்சுட்டு போண்டிதான். ஓகே ஓகே ஓகேவா? ஓகே, நம்ம புலத்தான் படிச்சோம் தான் ஆக்சுவலி. புலத்தானும் படிக்கல நம்ம. என்ன அப்ப ஸ்கிப்ல. ஓகே ரைட், இங்க வருவோம். ஓகே, இது நம்ம படிச்சோம். Pada awal tahun 2009, Suhaiza menyimpan 15.000 dalam akaun simpanan tetap di bank maju dengan kadar 4% setahun dan di compound sepanjang setiap 3 bulan sekali sehingga akhir tahun. Apakah pembezaan antara jumlah faedah di Pulau Suhaiza jika beliau menyimpan faedah muda berbanding dengan faedah compound? எத்தனை வருஷம் வச்சாங்க? pada awal 2019ல இருந்து 2021. அப்ப 2019 ஒரு வருஷம், 2020 ஒரு வருஷம், 2021 ஒரு வருஷம். அப்ப 3 வருஷம். ஓகேங்களா? ஃபைடா காம்பவுண்டோட ஃபார்முலா பார்த்தோம்னாக்கா அவன் பேப்பர்ல கொடுப்பான் ஆக்சுவலி. இல்லைங்க பாக்குறேன் உங்களோட ஃபார்முலா. இருக்கும் சார். இல்லைங்க நான் இருக்கா பாக்குறேன் உங்களுக்கு ஃபார்முலா ஷீட்ல. கீரை இங்க ஃபைடா காம்பவுண்ட். இதுதான் உங்களோட ஃபைடா காம்பவுண்டோட ஃபார்முலா. memang bagilah. ஓகேங்களா? P1 tambah R per N. Oke, P bracket 1 tambah R per N kuasa NT. இதான் ஃபார்முலா. ஸோ பிரின்சிபல் எவ்வளவு? 15.000. 1 tambah rate எவ்வளவு? 0.04. ஏன்னா பராத்தோஸ்ல இருக்குல்ல. ஓகே, இப்போ n தான் கொஞ்சம் யோசிக்கணும். n வந்து பாத்தீங்கன்னாக்கா டி காம்பவுண்ட் 3 bulan sekali. அப்ப ஒரு வருஷத்துல 3 மாசம் 3 மாசம் 3 மாசம்னா எத்தனை 3 மாசம் இருக்கும்? ஒரு வருஷம் 3 மாசம்னா 12 மாசம். தம்பி, ஒரு வருஷம் எத்தனை 3 மாசம் இருக்கும்? 4 3 மாசம் இருக்கும். ஜனவரில இருந்து மார்ச் ஒரு பேட்ச், அப்புறம் ஏப்ரல்ல இருந்து ஜூன் ஒரு பேட்ச், ஏப்ரல் மே ஜூன், அப்புறம் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒரு பேட்ச்,
அப்புறம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஒரு பேட்ச். அப்ப 4 பேட்ச் இருக்கு. புரியுது உங்களுக்கு? ஓகே சார். இப்ப டாராப் dengan n வந்து முதல்ல தான் 4 எத்தனை வருஷம்? 3 வருஷம். இது அப்படியே கால்குலேட் தட்ட வேண்டியதான். இப்ப 15.000 bracket 1 tambah pecahan 0.04 per 4 tutup bracket kuasa 12. So எனக்கு விட வந்து 16.902 ringgit 38 sen வருது. இது வந்து faedah compound. சார் எனக்கு சென்டென்ஸ் எரர் கட்டுது. நீ கரெக்டா கரெக்ட் தட்டினாக்கா உனக்கு பிரச்சனை வராது. பிராக்கெட்லாம் கரெக்டா போடு. இல்லையா ஒன்னொன்னா செய்யி. கோசம் புள்ளி கோசம் எம்பாட் பாகி எம்பாட் இதை மொதல் முடி. அப்புறம் ரெண்டுத்தையும் தம்பா பண்ணு. அப்புறம் இதை குவாசு டோப்ளாஸ். ஓகேவா? அப்புறம் பாரு டாராப் dengan tambah 1. புரியுதா? கரெக்டா நீ ஒன்னொன்னா செய்யல கால்குலேட் தட்ட முடியலனாக்கா என்ன எல்லாம் கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நீ இப்ப டாராப் 3. ஓகேவா? இது ஃபைடா காம்பவுண்ட். ஃபைடா மூடா வரப்ப வெறும் PRT தான். P வந்து 15.000, டாராப் R வந்து 0.04, டாராப் T வந்து 3 வருஷம். அப்ப 15.000, டாராப் 0.04, டாராப் 3. ஸோ எனக்கு என்ன ஒரு 1,800 வருது. இது வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். இங்க உள்ள இன்ட்ரெஸ்ட் பாருங்க, தோலா பண்ணனாக்கா 16.902 tola 15.000 1,900 1,902 ringgit. Apa faedah compound memberikan kita 102 ringgit lebih. faedah compound வந்து நமக்கு வந்து கூட கிடைக்குது. faedah muda dengan faedah compound fixed deposit interest faedah muda காடி இன்ட்ரெஸ்ட் சொல்றோம். அந்த மாதிரி சொல்றப்ப நம்ம எக்ஸ்ட்ரா வந்து faedah compound memberikan kita lebih 100 ringgit. அதான் அங்க வேணும்ல. சரிங்களா? இது ஒரு இது நம்ம படிக்க ஆன்சர் பண்ண கேள்வி. rangkaian soalan 7 நம்ம படிச்சாச்சு. சரி, menunjukkan graf terarah, lengkapkan jadual di ruang jawapan, melengkapkan maklumat berdasarkan graf terarah di atas. சரிங்களா? இப்ப அவன் என்ன கேக்குறாங்க இந்த இடத்துல? W1 இதானே. இங்க வந்து அவனுக்கு என்ன வேணும்? இன்னு வேணும். இன்னுனா யாரு உள்ள போடுறது தானே. ஆமா. இங்க யாரு உள்ள போடுறாங்களா W1க்கு? யாராச்சும் போடுறாங்களா இல்லையா? புரியுது. யார் போடுறா? யாருமே போடலையா? இது வெளியே போறாங்க, இதுவும் வெளியே தானே போறாங்க. யாரும் உள்ள போடலையே. மேல ஏறதானா கணக்கு போடுறது? மீன்ஸ் யாராச்சும் அதை நோக்கி கிட்ட வராங்களா கேக்குறேன். யாரு கிட்ட வரல தானே. இல்ல. அப்ப இது கோஷம். புரியுதா? சார் இப்ப இந்த டேபிள்ல தான் விட எழுதணுமா கணக்கு? ஆமா, ஜவாப்பான் இங்க இருக்குல்ல. ஓகே ஓகே. இப்ப W2ல பாருங்க, ஒரு ஆள் உள்ள போறாங்க, 2 பேர் வெளியே போறாங்க. அப்ப இன் வந்து ஒரு ஆள் தான். அதான் ஒன்னு அவனே கொடுத்துட்டான் பாருங்க. W3ல பாத்தீங்கன்னா 1 2 பேர் உள்ள வராங்க, ஒரு ஆள் வெளியே போறாங்க. கரெக்ட். சோ W1ல 2 பேர் அவுட். W2ல வந்து எத்தனை பேர் வெளியே போறாங்க? 1 2 பேர் அவுட் போறாங்க. அப்ப W5 எங்க இருக்கு? இங்க இருக்கு. W5ல பார்த்தோம்னா 2 பேர் உள்ள மசோ, 3 பேர் மசோ, ஒரு ஆள் அவுட். இது மசோ ஒரு ஆள் அவுட். அப்புறம் W5ல வந்து மசோ வந்து 3 பேர் அவுட், ஒரு ஆள். சோ அவ்வளவுதான். இது செஞ்சே மார்க் அடிச்சிரும். 4 மார்க். புரியுதா? இப்ப அந்த W4 போதா, அது இந்த சைடு இந்த W2ல இருந்து போதா, அதானே கணக்கு? ஆமா, யாரு போறா யாரு வராதான் கணக்காங்க. ஆக்சுவலி சொல்லுங்க அரவிந்த். இல்ல சார், இது ஜஸ்ட் அந்த ஏரோ ஃபாலோ பண்றதுதான். ஆமா, யார் இன் யார் அவுட், அவ்வளவுதான். வேண்டிக்கிறேன் சார் இந்த மாதிரி கேள்வி வரணும்னு. ஆக்சுவலி இந்த கேள்வி உனக்கு தெரிஞ்சனால ஆன்சர் பண்ண முடியுது. பாரு, இது வந்து கிடா பேப்பர். இதுலயே பாருங்க எல்லாமே பிழை. ஃபார்ம் 5 செஞ்ச கேள்வி எல்லாம் பிழை ஆன்சர் பாத்தீங்களா? சோ இட்ஸ் நாட் ஈஸி. இப்போ இது ஏன் உனக்கு ஈஸியா தெரியுதுன்னா, இது நீ படிச்சுட்டு அதனால உனக்கு ஈஸியா தெரியுது. இது நீ படிக்காம இருந்தனா உனக்கு புரியாது ஏன் இந்த ஆன்சர் வச்சு எப்படி செய்யணும்ட்டு. சோ அவ்வளவுதான். ஆக்சுவலி கஷ்டமான கேள்வி எதுவும் கிடையாது. அந்த இடத்துல நீ படிச்சிருக்கியா படிக்கலையா தான் கேள்வி அந்த இடத்துல.
புரியுதுங்களா? ஆமா சார். ஸோ எவ்வளவு தூரம் நீ படிச்சு ரெடியா இருக்கியோ அவ்வளவு தூரம் வர கீழே உன்னால செய்ய முடியும். ஆக்சுவலி இந்த மாதிரி தான் வரணும் எதிர்பார்க்க. நம்ம படிச்ச கேள்வி அங்க வரும், அவ்வளவுதான் நம்ம ஆன்சர் பண்ண போறது. சரிங்களா? ஓகே, diberi fungsi kuadratik suatu graf ialah lakarkan graf. Oke, இது நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். ஓகேங்களா? lakarkan graf 5x kuasa 2 tolak 8x tambah 3. முத வந்து புஞ்சை தேடணும். புஞ்சை கால்குலேட்டர் தட்ட வேண்டியதுதான். ஈக்குவேஷன் போயிட்டு மெனு போயிட்டு ஈக்குவேஷன் போயிட்டு யூ ஃபைண்ட் த ஈக்குவேஷன். ஏ வந்து 5, பி வந்து 8, சி வந்து 3. சமடங்கன் கோசம் வரணும். அப்ப இது வந்து ஈக்குவேஷன் வரப்ப வந்து ஒன்னு வந்து -3/5, இன்னொன்னு வந்து -1. சரிங்களா? ஏ வந்து பாசிட்டிவ், ஏ வந்து பாசிட்டிவ். அப்புறம் எனக்கு வந்து பின்டாசன் y வேணும். அப்படின்னா வந்து x வந்து சமடங்கன் கோசம். அப்போ y சமடங்கன் 3 வருது. ஏன்னா இது ரெண்டுமே கோசம் போச்சா மிச்சம் 3. ஸோ இதை வச்சு கிராஃப் செய்ய வேண்டியதுதான். ஸோ இதான் கிராஃப். ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப என்னோட கிராஃப் இங்க தான் வரும். இது -3/5, இது -1. ஓ சாரி, இது -1, இது -3/5. ஏன்னா -3/5 வந்து சமடுங்க 6. சொல்லுங்க, அது எப்படி 3 15 5 வந்துச்சு? கால்குலேட்டர் எப்படி தட்ட சொன்னீங்க? நான் தட்டிட்டேன் அந்த ஈக்குவேஷன்லாம் தட்டி. எப்படி தட்டணும்? 5 ஏ வந்து 5, பி வந்து -8, சி வந்து 3. சார் எக்ஸோட வேல்யூ 1 கிடைக்குது சார். -1 வருமா? -1 -3/5 வருமா? கரெக்டா தட்டினீங்கன்னா ஈக்குவேஷன் 1 தட்டணும். அப்புறம் அன்கணும்னா இந்த 3. ஐயாவே நான் கிளாஸ் எடுக்க முடியாது. நீங்க நான் எல்லா கேள்வியும் கோத்ரூ பண்ணி ஒரு கேள்வியா முதல்ல இருந்து வந்து என்ன பண்றது தமிழ் சொல்லி பார்க்கலாம். 2 ப்ரோ. நீ வந்து கால்குலேட்டர்ல ஈக்குவேஷன் ஆரம்பத்துல முத கிளாஸ் எடுத்தப்ப டீச் பண்ண மோட் தட்டிட்டு உன் கால்குலேட்டர்ல ஈக்குவேஷன் போனோம். ஈக்குவேஷன் வந்து நீ 2 சூஸ் பண்ண கூடாது. ஏன்னா நேத்து படிச்சது வேற, இது வேற. போன பிறகு நீ ரைட் ஹேண்ட் சைடு போனோம். சோத்துக்கு இப்படி தட்டின ஏரோவை தட்டினா அங்க கேட்கும் 2ஆ 3ஆ அப்படின்னு. அதுல சூஸ் பண்ணா A1 B1 C1 கேட்கும். A2 கேட்காது. A2 கேட்டுச்சுன்னா சாலா தட்டிதான் அர்த்தம். புரியுதா? ஓகே சார், கடைசி சார். சோ இதெல்லாம் வந்து நான் முதல் கிளாஸ் கோ த்ரூ பண்ணிட்டு நான் உங்களுக்கு ரிவைஸ் தான் பண்றேன். நான் என்னென்ன பாப் சொல்லி கொடுத்தனோ அதெல்லாம் இன்னைக்கு நான் டீச் பண்றேன். லைட்டா கோ த்ரூ பண்றேன். அப்ப இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சோன்னு இதுல எத்தனை மார்க் வருதுன்னு நான் கணக்கு பண்ணி செஞ்சு காமிச்சேனாக்கா, ஓ ஆமா நம்ம படிச்சதுக்கு 60 மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது காமிக்கதான் எடுத்து வந்துட்டு இருக்கேன். எனக்கு இன்னொரு அரை மணி நேரம் தான் இருக்கு. நான் 8வது கேள்வி தான் இருக்கேன். இன்னும் 15 கேள்விக்கு மேல இருக்கு. பின்னாலுக்கு லாங் கொஸ்டின்ஸ். புரியுதுங்க? அப்ப உனக்கு நான் இதோட முடிஞ்சப்ப திருப்பி நான் கவர் பண்ண முடியாது கிளாஸ. சோ இப்போ வந்து இந்த இதான் புஞ்சுன்றது நான் அன்னைக்கே சொன்னல, பின்டாசன் எக்ஸ் கிராஸ் பண்றது. இது -1, இது கோசம் பண்ணா இது வந்து 3. சோ இவ்வளவுதான் லக்கார்கணம் பண்றப்ப. இந்த லக்கார்கணம் பண்ணிட்டோம்னாக்கா இது y, இது x. சோ 4 மார்க் கிடைச்சிரும். ஏன்னா இதுல முதல் கிளாஸ்ல படிச்சோம், இதுவும் படிச்சாச்சு. அப்படி உனக்கு ஞாபகம் இல்லைன்னா டக்குனு போயிட்டு வீடியோ பாருங்க. அந்த வீடியோ 1 hour வீடியோ தான். கொஞ்சம் கோத்ரூ பண்ணீங்கன்னா நம்ம வந்து கணக்கு செஞ்சுட்டே தான் படிச்சோம். நம்ம கணக்கு செய்யறதுல நீ ஸ்கிப் பண்றீங்க. 1 hour தான் படிச்சிருப்பாங்க. நான் டீச் பண்ணது 1 hour, ஒரு 15 நிமிஷம் தான் இருக்கும். மற்றதெல்லாம் நீங்க படிச்சுதாங்க. சோ அப்ப கொஞ்சம் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வந்து ஆமா இப்படிதான் செஞ்சோம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆக்சுவலி அதுலயும் புரியலன்னா அப்புறம் மெசேஜ் பண்ணுங்க. சரியா? சோ இங்க ஒரு 4 மார்க் கிடைச்சிச்சு நம்மளுக்கு, இதுல ஒரு 4 மார்க் கிடைச்சிச்சு நம்மளுக்கு, அப்புறம் இங்க ஒரு 4 மார்க் கிடைச்சு நம்மளுக்கு. அப்ப இப்பைக்கு 12 மார்க் நம்ம செஞ்சிருக்கோம். நம்ம படிச்சதுல இருந்து 12 மார்க் செஞ்சிருக்கோம் நம்ம வச்சுலி லக்கார்கனோட. இன்னும் ஒண்ணு தித்தி இங்க செய்யணும்ல, தித்தி மினிமம் மேக்ஸிமம் எழுதணும். இப்ப அப்ப -1 tambah 0,6 sorry tolak tambah 0,6 bahagi 2. சரி 0,8 வரும்ல. -0,8 இது கன்டினியூ பண்ணாக்கா y கிடைக்கும். பட் இது செய்யலனாலும் பிரச்சனை, இந்த கிராஃப் வரைஞ்சாலே போதும். ஆக்சுவலி கபரக்கலை படிக்கல வேண்டாம். இதுதான் பிளான் நான் சொன்னது. இது பாருங்க எத்தனை மார்க், எங்க மார்க்கே போடலையே. இது ஒரு 4 மார்க்ல 5 மார்க் வரும். இவன் என்ன கேட்கிறான், lukiskan skala penuh donggakan pepejal di atas sata mencancang selari dengan BC. சோ இப்ப வரைஞ்சாக்கா நம்மளுக்கு இப்படிதான் வரும் அது படம்.
அவ்வளவுதான். இது ஒரு 4 மார்க். பட் ஆனா ஸ்காலா ஃபாலோ பண்ணனா இங்க 5, இது 6, இங்க எவ்வளவு இங்க கொடுத்திருப்பான். இ சம்படுங்க டுவ, இங்க டுவ, இது டுவ, FG EH டுவ. இப்போ இந்த ஸ்காலா ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி வரைஞ்சாலே 4 மார்க். அதான் சொன்னல பிளான். இது வந்து இந்த வருஷம் ட்ரையல் பேப்பருக்கு கிடாக் வந்ததுல இக்கோ அவங்களுக்கு வந்து எஸ்ஏபி கிடைச்சிருக்கும் இந்த மாதிரி தான் கீழே செட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்ப அது பிரகாரம் நான் டீச் பண்ண பிரகாரம் பார்த்தா மேமாங் டெய்லி இப்போக்கி பார்த்தோம்னா 4 கேள்வி 16 மார்க் செஞ்சிட்டோம். இதுல செக்ஷன் ஏல முதல் நம்ம டார்கெட் பண்ணப்போ 10 மார்க் தான் நான் கேட்டிருந்தேன். இங்க நமக்கு 16 மார்க் ரேஸ் பண்ணிருக்கோம் நம்ம படிச்சதுல. புரிஞ்சுங்களா? இது வரலாம் சார். இது அவ்வளவுதானா சார் இதோட ஒர்க்கிங் பிளானோட? அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஆக்சுவலி அதான் சொல்றேன். சூப்பர் லுக் பிளான் வரையணும். ஆக்சுவலி அதான் சொன்னேன், உனக்கு தெரிஞ்சப்ப எவ்வளவுதானா அப்படின்னு இருக்கும். ஆனா ஆக்சுவலி அவ்வளவுதான். தெரியாதவங்களுக்கு இது எப்படி வரையுது, எங்கிருந்து வரையுது, என்ன செய்யணும் ஒண்ணுமே தெரியாது அவங்களுக்கு. ஆக்சுவலி 4 மார்க் எடுக்க முடியாது. ஓகேவா? ஓகே சார். ஓகே. சோ 11வது கேள்வி பாத்தீங்கன்னாக்கா, Habib ingin membeli X biji durian dan Y biji cempedak sempena jamuan perpisahan rakannya. Jumlah dua-dua buah tersebut ialah selebih-lebihnya. Okay, இது வந்து skip பண்ணிடுவோம். இது நம்ம படிக்கல ஆக்சுவலி. Okay, இது நம்ம படிச்சோம். கிராஃப் gerakan. Okay, nyatakan tempoh dalam masa Zara itu bergerak dengan laju seragam. Laju seragamna இந்த பக்கம் தானே. apa 5 saat. 5 saat. இது வந்து 5 saat. இது 5 saat. ஒன்றாவது கேள்வி. Okey, nilai V jika jarak yang dilalui oleh Zara itu ketika bergerak dengan laju seragam 80 meter. Okey, nilai V jika jarak yang dilalui oleh Zara itu ketika bergerak laju seragam. இப்ப இந்த kawasan, இந்த segi 4 இருக்குல்ல, இதோட luas மட்டும் 80ன்றான். ஏன்னா இங்க பாருங்க 80 மீட்டர் சொல்றான். இங்க மீட்டர்ல தான் இருக்கும். சோ அப்ப V darab dengan 5 sama dengan, so apa V darab dengan 5 sama dengan 80. Jarak darab dengan masa, laju dengan masa. Apa இந்த மாதிரி செஞ்சீங்கன்னாக்கா V sama dengan 80 bahagi 5, V sama dengan 80 bahagi dengan 5 sama dengan 16. Apa V 16. రెండవ கேள்வி. Nilai T jika jumlah jarak yang dilalui oleh 5 saat pertama. Itu 5 saat pertama ialah 2 kali jarak. Nilai T jika jumlah jarak yang dilalui di dalam masa 5 saat pertama. 5 saat pertama patutnya 1/2 4 tambah 16. 4 tambah 16 darab dengan 5. Apa 1/2 20 darab dengan 5. Apa இது வந்து 50 வரும். சரிங்களா? இதோட jarak மட்டும் 50. ஓகேங்களா? nilai T jika jumlah jarak. அப்ப jumlah jarak வந்து 2 kaliன்றான். இது 50 மொத்தம். அப்ப 2 kaliன்றப்ப மொத்த jarak 100. மொத்த jarak வந்து 100. இதா ஆனா மேலேயே 80 சொல்லிட்டாங்க. இது 80 ஒன்னாலும் 1/2 darab dengan bracket 4 tambah 16 darab dengan 5. 50 kali தானே. 5 darab dengan 16 80. இதுவே 130 ஆச்சு. Nilai T jika jumlah jarak yang dilalui pada 5 saat pertama adalah 2 kali jarak T tolak 10 terakhir. Okey, perinci. இதோட jarak மட்டும் sama dengan 25. Jika T, nilai T jumlah jarak 5 saat pertama adalah 2 kali jarak terakhir. அப்ப இங்க என்ன jarak வருதோ இந்த ஜாராவோட டபுள் தான் வந்து முன்னுக்குன்றான். அப்ப இது 50ன்றப்ப இங்க வரப்ப 25 வரணும். அப்ப 1/2 darab dengan T tolak 10. T tolak 10 darab dengan 16. ஏன்னா 16 கிடைச்சிச்சுல. அப்ப இது sama dengan 25.
அப்ப விட வந்து T tolak 10 darab dengan 16 sama dengan 50. T sama dengan 50 bahagi 16 tambah 10. So 50 bahagi dengan 16 tambah dengan 10. Apa எனக்கு வந்து 13.13125 வருது. பட் ஆனா கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு ஆன்சரு. சம்திங் ராங் lah. 25 கரெக்ட். 25 வரணும்னாக்கா 16. 25 bahagi dengan 8. 3.12 kan dah lah. 3.125. அப்ப இது T வந்து 13.125. ஓகேங்களா? சோ இந்த ஃபார்மேட் உங்களுக்கு தெரியணும். இது பிரகாரம் தான் அங்க ஆன்சர் வருது ஆக்சுவலி. 9 மார்க் பாருங்க. நம்ம இந்த பா படிச்சாச்சு கொடுத்தேன் கிராஃப்கான்னு சொல்லிட்டு. இந்த கேள்வி கண்டிப்பா இருக்கும். கொஞ்சம் லாங்கா இருக்கும். பட் ஆனா நம்ம இது படிச்சுட்டோம் ஆக்சுவலி நம்ம. ஓகேங்களா? Hitungkan jarak lalu oleh tempoh T saat yang huraian keseluruhan pergerakan. So முதல்ல கண்டுபிடிச்சாச்சு. முன்னுக்கு 50, அப்புறம் 80, அப்புறம் 25. இப்போ மொத்தம் 155 மீட்டர். இவ்வளவுதான். இது நம்ம செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு 9 மார்க் கிடைக்கும். ஏற்கனவே 16 செஞ்சிருந்தோம் பிளஸ் 9. அப்ப இது வரைக்கும் 25 மார்க் நம்ம செஞ்சிருக்கோம் ஆக்சுவலி. ஓகேங்களா? அடுத்தது இங்க dua murid Imina dan Khadijah diuji kecekapan mereka memanah iaitu sebanyak 25 kali panahan dalam satu sesi latihan. Jadual 13 di bawah menunjukkan markah bagi 25 kali panahan pada jarak 70 meter yang diperoleh oleh 2 orang murid. Okay, நம்ம சொன்ன மாதிரி CCN PY min பாருங்க. அப்புறம் வந்து ஓகே CCN PY minனா தனித்தனியா செய்யணும், இதுக்கு தனியா செய்யணும், இதுக்கு தனியா செய்யணும். So you rujuk balik. Macam mana kita kira min, macam mana kita kira CCN PY. அப்ப titik tengah தெரியணும். titik tengah வச்சு தான் நம்ம செய்ய முடியும். சரிங்களா? அடுத்தது memilih mereka. CCN PY வச்சு தான் சூஸ் பண்ண முடியும். யாரை சூஸ் பண்ணுவோம்னாக்கா CCN PY யாரோட குறைவா இருக்கோ அதுதான் எடுக்கணும், கூட எடுக்க கூடாது. ஏன்னா குறைவா இருக்கிறது தான் டிகிர கன்சிஸ்டன்ட், கூட இருந்துச்சுன்னா கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஸோ kita pilih CCN PY yang rendah. சரிங்களா? அது செஞ்சுன்னா 9 மார்க்ஸ். ஸோ முதல் 25 tambah 9 akan jadi 34. சரிங்களா? இது செஞ்சீங்கன்னாக்கா அடுத்த கேள்வி வந்து நம்ம படிக்கல, இதுவும் படிக்கல. இங்க Balkis mempunyai insurans perubatan dengan deductible. So, itu purchase number. ஓகேங்களா? Insurans perubatan dengan deductible tahunan sebanyak 2000. Okay, pada bulan Februari, Balkis mengalami sakit perut dan telah berjumpa dengan doktor. Bil rawatan ialah 150. Berapakah amount yang Balkis perlu bayar menggunakan dengan wang sendiri? So, எவ்வளவு வரும்? பில் 150, டிடக்டிபிள் 2000. இப்போ முதல் மாசம் அவங்க பில் வரப்ப யாரு கொடுத்துருப்பா, எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? ஏ கேள்விக்கு யாரையும் காணோம். தெரியல சார், அது ஸ்கிரீன் ரொம்ப என்ன கேள்வி? Balkis mempunyai insurans perubatan dengan deductible tahunan 2000. Deductible 2000 இருக்கு. சரிங்களா? pada bulan Februari, Balkis mengalami sakit perut dan telah berjumpa dengan doktor. Bil rawatan 150. Rawatan bil 150. Berapakah amount yang Balkis perlu bayar menggunakan wang sendiri? இப்போ Balkis 150. 150. 150. Yang ஏன்னா ஏன்னா டிடக்டிபிள் 2000. அவங்க அமௌண்ட் வந்து பவா டிடக்டிபிள். அப்ப அவங்க தான் கொடுத்து ஆகணும் தானே? இதே டிடக்டிபிள் இல்லைன்னா 150 கம்பெனி கொடுத்துருக்கோம். இங்க டிடக்டிபிள் இருக்கிறதுனால 2000 வெள்ளி வரலும் பில்லு நீங்க தான் கட்டுவீங்க. 2000 வெள்ளி தாண்டுனா 2300 வெள்ளினா 300 வெள்ளி தான் கம்பெனி கொடுக்கும். 2000 வெள்ளி நீங்க தான் பண்ணணும். புரிஞ்சுங்களா? எப்படி சார் பண்றது? 150 RM 150 அவ்வளவுதான்.
சரிங்களா? pada bulan April சொல்லுங்க தமிழ் என்னது? இல்ல சார் அப்ப சொன்ன 150 எழுந்தோம். அவ்வளவுதான் 150 வேண்டியது அவ்வளவு முடிஞ்சு. Okay. pada bulan April Balkis telah menyalami pembedahan endometris bil pembedahan 3000. அப்ப இதுல எவ்வளவு பல்கிஸ் எவ்வளவு கட்டுவாங்க, கம்பெனி எவ்வளவு கட்டும்? கம்பெனி 1000 வெள்ளி கட்டும். ஆமா, இங்க வந்து பல்கிஸ் எவ்வளவு கட்டும் கேக்குறாங்க. அப்ப எவ்வளவு கட்டணும்? 2000 வெள்ளி கட்டணும். 2000 வெள்ளி கட்டணும், அவ்வளவுதான். இது டுவரிபு டன். ஏன்னா பல்கிஸ் 2000 வெள்ளி, அவங்க டிடக்டபிள் அவங்க தான் பே பண்ணுவாங்க, பேலன்ஸ் அமௌண்ட் கம்பெனி பே பண்ணும். சரியா? Okay, jadual 15 menunjukkan kadar premium tahunan bagi 1000 nilai muka insurans sementara boleh baru tahunan ditawarkan oleh. Okay, itu kan premium tahunan dibayar oleh setiap pemegang polisi yang berikut. Okay, right. ஒன்னாவது வந்து யாரு? Encik Ballerina dilahirkan pada 92 dan beliau merupakan seorang perokok. Beliau ingin membeli polisi insurans tersebut bernilai 250,000 pada tahun 2021. அப்ப 1992 ல இருந்து 2021 அவங்க எத்தனை வயசு? நாற்பது. தம்பி, எத்தனை வயசு? 30 வயசு கூட. 30 வயசு சரியா? 30 வயசு சரியா? 30 வயசு சரியா இல்லையா? கரெக்ட் தான் சார். 30 வயசு. அப்ப 30 வயசுல பார்க்கணும். இப்ப 30 வயசுல அவங்க வந்து பெரும்பான், ஆமா தானே? பெரும்பான்ல பார்க்கணும். பெரும்பான்ல அவங்க வந்து ஒரு பெரோக்கோ, அப்ப பெரோக்கோல பார்க்கணும். அப்ப விட வந்து 2.81 வந்துருச்சு, ரைட்டா? அப்ப அவங்களோட பேஸ் வந்து 250,000. அப்ப 250 ringgit 50 sen. அதான் விட இதுல வர 2.81. அப்ப 250 darab dengan 2.81 விட வந்து எஸ், அதான் விட 702 ringgit 50 sen. கரெக்ட், அவ்வளவுதான் விட. பிரீமியம் tahunan ialah 702 ringgit. புரிஞ்சுங்களா? ஓகே சார். இது வந்து கணக்கு பண்ணணும். சோ இது செஞ்சானாக்கா இன்னொன்னு இருக்குல்ல கீழே 9 மார்க் பாருங்க. Encik Dakwan berumur 33 tahun, dia beliau daripada seorang yang sihat, tidak merokok. Okay, so 33 வயசு lelaki tidak merokok. Apa 3.12. சரிங்களா? இன்சூரன்ஸ் bernilai 400,000. 400 darab 3.12. 400 darab 3.12. இப்போ இது வந்து 1248. என்னத்துக்கு 35% கொடுத்துருக்கான்? அது என்னத்துக்கு? ஒண்ணு இருக்கு, ஏன்னாக்கா menambah polisi penyakit kritikal. Okay, XY menawarkan polisi penyakit kritikal dengan pemberian perlindungan 35% nilai muka asas. அப்ப 400,000 இருந்துச்சுல, இதுல இருந்து 35% தான் அவன் எடுக்க சொல்றான். அப்போ 400,000 இருந்து darab 35/100 எடுத்தோம்னாக்கா எனக்கு வந்து 140,000 தான். மீன்ஸ் இப்போ வந்து penyakit critical இருக்குல்ல, இதுக்கு வந்து 4 லட்சம் கொடுக்க மாட்டான். எவ்வளவு கொடுக்கறான்னா 1,40,000 வெள்ளி. ஓகேவா? இதோட பிரீமியம்ல ஒரு 58 காசு. அப்ப 140 darab 1.58. அப்ப 140 darab 1.58 பண்ணாக்க இதோட பிரீமியம் வந்து 221 வெள்ளி. 221 வெள்ளி 20 காசு. அப்ப இது ஒரு பிரீமியம், இது ஒரு பிரீமியம், ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னாக்கா 1248. இப்போ மொத்தம் அவர் கட்ட வேண்டியது வந்து 1469 20 காசு. சார் என்ன சொல்லுங்க. இப்ப கால்குலேட்டர்ல போட்டிருக்கு 221.2 கோசம் போட்டிருக்கு. அது கவிதை 3 நம்பர் கொடுக்குதுல, நமக்கு ஒரு நம்பர் நம்ம இது வந்து காசு தானே. காசுனா நம்ம 2 இடம் எடுத்துட்டு போதும். அழகா யோசிச்சுக்காவா? 2 நம்பர் எடுக்கலாம். ஏன்னா காசு தானே. காசு இல்லைன்னா 3-4 எடுக்கலாம். காசு கடைசிக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுல இந்த பெர்சன்ட் போட்டிருந்தாங்கன்னா அது கடைசியா அப்படி டேரா பண்ணிக்கிட்டான் கணக்கு வந்து. ஆமா, அவன் 4 லட்சம் சொல்றப்ப இதுல இருந்து இந்த இது எடுத்துக்க வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளவுதான் அவன் கொடுக்க முடியும் சொல்றான் ஆக்சுவலி. ஏன்னா அது ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் வந்து இன்சூரன்ஸ், அது கரெக்டா ஜடுவை பாத்துக்குவான். இது வந்து penyakit critical, அது தனியா அடிஷனல் ஆட் பண்றப்ப அதே 4 லட்சம் வராது. அதுல இருந்து சர்டன் பெர்சன்டேஜ் கீழே தான் போனோம். அதை எடுத்துக்க வேண்டியதான் நம்ம எவ்வளவுன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்துருப்பான். அப்ப ஏற்கனவே நம்ம எத்தனை மார்க் வந்துச்சாங்க? 25 35 34 மார்க் இருந்துச்சு, ரைட்டா? 34 tambah 9 lagi. 34 tambah 9 akan jadi 43.
தானே 43 இப்ப bagian C போயாச்சு. bagian C 2 கேள்வி இருக்கும். இந்த கேள்வி வந்து முன்னக்க என்ன கேக்குறான் இப்ப கேடா மேட்ரிக்ஸ் இங்க சரியா. அடுத்து menunjukkan balang dicantum 2 kali ganda lebarnya ketinggian ke. இது வந்து solid geometry. இது நம்ம படிச்சிட்டோம். solid geometry மேட்ரிக்ஸ் சேர்ந்து வருதுங்க. Excuse me. ஓகேவா? அப்ப இது ரெண்டு படிச்சு பார்ப்போம். இப்ப கைடா மெட்ரிக்ஸ் நேத்து செஞ்சுமா அந்த மாதிரி அது? ஆமா நேத்து செஞ்சது எஸ். இப்ப இது சொங்சாங் கேட்பாங்க எப்படி சார் அது? சொங்சாங் உங்களுக்கு தான் இது. ஓ. Okay, Kelab STEM SMK Damai menjual jus buah-buahan sempena hari co-curriculum. 2 orang pelajar dipertugaskan untuk membeli pati jus buah. Akmal membeli 2 botol pati strawberry dan okay, பாருங்க. Akmal membeli 2 strawberry dan 4 botol pati apple dengan harga RM40. Nesa membeli 3 botol strawberry tambah 5 botol apple dengan harga RM55. பத்தியா பர்சமா வந்துருச்சு. இப்போ இது மேட்ரிக்ஸ்ல போட்டு செஞ்சோம்னாக்கா நம்ம ஸ்ட்ராபெரியோட ஆப்பிளோட வேலை தெரிஞ்சிடும் எவ்வளோன்ட்டு. அதான் அவன் கேட்கறான் இப்ப. harga strawberry dengan harga apple நேற்று செஞ்ச கேள்வி தெரியுதா? boleh nampak tak? சார் சொல்லுங்க. இப்ப 2 orang pelajar ditugaskan. Oh, 2 orang tugas. அது அந்த 2 orang pelajar அது தேவையில்ல. கணக்கு நேசாவும் அக்மாலும் அதான் 2 ஃபேமிலி. இது அக்மாலோட இது நேசாவோட. இது அக்மால் இது நேசா. இது வந்து அவன் சம்பந்தம் இல்ல அந்த இடத்துல. இப்ப மேல உள்ள கேள்வி கீழேயும் வருது. இப்ப கீழே வந்து Raja 16 menunjukkan 2 buah balang berbentuk kuboid yang dicentum. Panjang tapak cantum adalah 2 kali ganda lebarnya. Apa இங்க x நாக்கா இது 2x. Ketinggian 2 juz இங்க menunjukkan balang air berbentuk kuboid yang dicantum. Panjang tapak dicantum balang air yang 2 kali dengan lebarnya. Ketinggian kedua-dua juz di dalam kedua-dua balang ialah daripada ketinggian balang. Ketinggian kedua-dua juz di dalam kedua-dua balang adalah daripada ketinggian juz buah akan dijual menggunakan 2 buah botol seperti Raja Kirai. Kelly வந்து diberi lebar dan tinggi balang itu berbentuk cuboid. Masing-masing ialah 34 dan 40. 34 dan 40. Lebar dan tinggi. Tinggi வந்து 40. Lebar வந்து 34. 34. அப்ப இங்க வந்து 68. Okay, diameter botol ialah 5 cm bagi kedua-dua botol. படம் வேற மாதிரி இருக்கு, இங்கே வேற மாதிரி கொடுத்துருக்கான். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இது நான் உங்களுக்கு அனுப்புறேன். இது ஆன்சரும் நான் அனுப்புறேன், நீங்க ஆன்சர் பார்த்துக்கலாம். ஸோ இதுவும் நம்ம சாலிட் ஜியோமெட்ரி படிச்சாச்சு. சிலிண்டர்டுங்க குபாய் சரிங்களா. ஸோ ஈஸி பவர் தேடுறது. ஸோ இது நம்ம படிச்ச பாப் தான். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லா. ஸோ 1வது கேள்வி மெட்ரிக்ஸ், 2வது வந்து சாலிட் ஜியோமெட்ரி, 3வது இடம் வந்து menunjukkan jumlah botol dijual dan size ke apa? Okey, itu keuntungan. Keuangan kita lebih tripilah. Okey, Kelam Step mengeluarkan modal jualan 550 dan sewa tapak RM50. Sekiranya Club Stem perlu membayar upah RM20 kepada seorang petugas dan mereka 5 orang petugas Nuruli. Hitungkan jumlah keuntungan jus pada sesi petang. சரிங்களா. ஸோ அப்போ ஜூஸ் ஸ்ட்ராபெரி எவ்வளோ இருக்குங்க 110, இது 100. ஜூஸ் ஆப்பிள் 80, இது 90. ஸோ இதெல்லாத்தையும் பிளாஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு உந்தோங்க ரூகியான்னு கனெக்ட் பண்ணி நீங்க சொல்லணும். அப்ப இதுக்கு கீழே தான் அந்த ஸ்மார்ட் வரும். அவங்க செஞ்ச வேலை உந்தோங்க ரூகியான். அவங்களுக்கு ரூகின்னா ரூகி, உந்தோங்னா உந்தோங். ஜஸ்ட் எக்ஸ்பிளைன்ல
இது 15 மார்க். நிறைய பாப் இது நோட் பண்ணிருக்கு. ரைட்டா? அடுத்த பாப் பாருங்க. நேரா இது வந்து cukai. இது A கேள்வி. Sudah pergi ke cukai. Cukai, kira பாருங்க pendapatan bagi Zam, tentukan cukai pendapatan, tentukan Zam perlu membuat bayaran baki pendapatan untuk இதெல்லாம். இது செஞ்சு முடிச்சோடனே திருப்பி கீழே வந்து நிலை பொத்துங்க cukai PCB, அதே cukai கீழே தான் இருக்கு. இது வந்து வெறும் cukai மட்டும்தான். ஸோ இதை மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணாலே போதும் ஆக்சுவலி. ஏன்னா நீங்க ரெண்டுல ஒன்று தான் ஆன்சர் பண்ணணும். அப்ப இங்க ஒரு 15 மார்க். ஸோ எத்தனை மார்க் இன்னும் நம்ம 43. 43 பிளஸ் 15 58. சரியா? நம்ம தாக்கிட்டு 60 தானே. சோ நம்ம படிச்சு கொடுத்த பாப் பிரகாரம் லெபியோகிராம் லிமோப்ளோ 8 மார்க்கா இங்க இருக்கு. இன்னும் மத்த கேள்விலாம் வந்து நீங்க சொந்தமா படிச்சிருக்கலாம், மேபி கொஞ்சம் நாலேஜ் இருக்கலாம், அதெல்லாம் மார்க் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. சோ இப்ப நான் உங்களுக்கு கொடுத்த பாப்ல இருந்து 60 மார்க் இருக்கீங்க. இது வந்து கிடா பேப்பர்ல புரிஞ்சுங்களா? ஓகே, நான் இன்னொரு பேப்பர் கோத்ரூ பண்றேன். பட் அந்த பேப்பர் நான் செய்யல, ஜஸ்ட் ஷோ யூ ஆல். இது வந்து ஸ்கோலா ஆசிரமா பொண்ணோட பேப்பர். சரிங்களா? இதுவும் 2021 நினைக்கிறேன். எஸ். ஓகே, ஸோ இதுல பார்ப்போம் நான் படிச்சு கொடுத்த கீழே எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இதெல்லாம் படிச்சு இது நம்ம செஞ்சுட்டோம் ஆக்சுவலி. பட் ஆனா இது நம்ம இதுல லக்கார்கான் கிராஃப் நம்ம எல்லாம் இது விட்டுருவோம். ஓகே, இது 1வது கேள்வி. எத்தனை மார்க்கு? 4 மார்க்கு படிச்சாச்சு. சுக்காய் பண்டா பார்த்தான். சரிங்களா? 2வது இதுவும் படிச்சாச்சு. 3 மார்க்கு 7 மார்க்கு சிசியன். ஓகே, அடுத்தது இதுவும் படிச்சாச்சு. 4 மார்க். 7 4 11. 11 இது தேவையில்ல. ஓகே, இது வந்து அலிரான் துணை 11. இங்க எத்தனை மார்க்? 5. 11 5 16 மார்க். 16 மெட்ரிக்ஸ். 16 பிளஸ் 5 21. ஓகே, 21 ரங்காயன் இருக்குங்க. 21 பிளஸ் 3 இதெல்லாம் சேர்த்து வரும்ல, இதெல்லாம் சேர்த்தா 6 மார்க். 21 பிளஸ் 6 27. 27 இதுவும் படிச்சாச்சு. 27 பிளஸ் 9 36. ஓகே, 36 மார்க் இங்க இருக்கு. இங்க என்ன வருது பாப்பு? இப்ப ஜுவலான் ஓகே மங்கோ ஓகே பஸ் 8 bilangan perasa ஓகே இது படிக்க இது நம்ம படிக்கல ஆக்சுவலி. தப்பாயா? எத்தனை மார்க் பாட்டோம்? 36 பாட்டணும். ஓகே, இது என்ன பாப்பு? இன்சூரன்ஸ். இது படிச்சாச்சு. இதெல்லாம் இன்சூரன்ஸ். 36 பிளஸ் 6 42. ஓகேங்களா? இது பிளான் 42. இது பாருங்க 9 மார்க்ல வந்து நிக்குது. ஏற்கனவே 12 மார்க், இது 9 மார்க். சோ 42 பிளஸ் 9 51 லிமா 1. ஓகே, லெப்பாஸ் லிமா பாக்கன் சில ஒன்னு தான் சூஸ் பண்ண போறோம். 1வது கேள்வி வந்து மீன் அங்காரன் இந்தோங் மீன். ஓகே, மீன்ல இருக்கு. இது கபாராங் கல்யாண். இது நம்ம செய்ய முடியாது ஆக்சுவலில. நம்ம செய்ய முடியாது. இதுவும் செய்ய முடியாது. 17 வரப்ப பைகன் சி தானே இது. பைகன் சில எவ்வளவு கேள்வி? 16 கிலோ. அதெல்லாம் 16 செய்ய முடியாது. 17 என்ன கேட்கறாங்க? 17 வந்து கிராஃப். இது கிராஃப். இப்ப 4 1 5 இது செய்யலாம். இங்க மீன் இதுவும் செய்யலாம். இது மீன் இதுவும் செய்யலாம். அப்ப இது 15 பேர் நம்ம செய்யலாம். அப்ப இங்க 51 பிளஸ் 15 51 பிளஸ் 15 65 மார்க். 66 மார்க். இங்கே 66 மார்க் இருக்குங்களா? இது வந்து ஸ்கோலா ஆசிரமா பொண்ணு ஒருத்தருமா. இப்ப இதுலயும் நான் படிச்சு கொடுத்த பிரகாரம் 60 மார்க் இருக்கு ஆக்சுவலி. சோ இந்த கேள்வி உங்களால செய்ய முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஒரு 60 மார்க் கையில இருக்கும் ஆக்சுவலி.